மார்க் 15:37, 38 கொஞ்ச நாள் அப்படியே தங்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா எனக்கு இதை தாண்டி போகிறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது ரொம்ப பெரிய காரியங்களை சொல்லுகிற வசனங்களாய் இருக்கிறது. மார்க் 15:37, 38. 37 என்ன சொல்லுது? இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அவர் மரிச்சதை சொல்லுது. அப்புறம் 38ஆம் வசனம், உடனே அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அப்போ இயேசு மரிச்ச உடனே அந்த அவருடைய மரணத்தினுடைய எஃபெக்ட் எவ்வளோ பெருசுனா, உடனடியாக ஆலயத்துக்குள்ளாக ஒரு முக்கியமான காரியம் நடக்குது. அந்த திரைச்சீலை, அந்த ரொம்ப டால், ரொம்ப உயரமாய், ரொம்ப பெருசா இருந்த ஒரு, ரொம்ப மகிமையா இருந்த ஒரு திரைச்சீலை, காலங்காலமாய் இருந்து வந்த ஒரு திரைச்சீலை திடீர்னு 60 அடி ஹைட்னா இந்த பில்டிங்க்கு கிட்டத்தட்ட டபுள் ஹைட்டுங்க. திடீர்னு மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழியுது. அதை தேவன் தான் கிழிச்சாரு. அதை கிழிப்பதன் மூலமாய் தேவன் ஒரு காரியத்தை தெரிவிக்கிறார். என்ன அந்த காரியம்? இப்போ என் அண்டை வர்றதுக்கான வழி திறக்கப்பட்டுருச்சு. கடவுளுக்கு மனுஷன் போகக்கூடிய வழி இப்போ இயேசுவின் மூலமாய், இயேசுடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் திறக்கப்பட்டுருச்சு. யார் வேணா இயேசுவின் மூலமாய் தேவன் அண்டை நெருங்கலாம். இதுவரைக்கும் நடக்க முடியாத ஒன்று நடந்து விட்டது. அவ்வளோ நாளா ஏன் கிள்ளியலைன்னா இயேசு மறிக்கல. அப்போ ஏன் கிழிஞ்சதுன்னா இயேசு மறிச்சார். அப்போ அவர் மரணத்தினுடைய அந்த எஃபெக்ட், அவருடைய மரணம் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் தடையா இருக்கிற அந்த காரியத்தை எடுத்து போடுகிறது. அதுதான் பேசி வருகிறோம். கடவுளுக்கும் மனுஷனுக்கும் தடை இருக்குதா? இருக்குது. உலகத்துல நினைக்கிற மாதிரி கிடையாது. பைபிளை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற மிகப்பெரிய தடை பாவம். பாவம். உலகத்தில் அவங்க வேற ஏதோ ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. இதுதான் பெரிய தடை. இந்த தடையை இயேசுடைய சிலுவை மரணம் முற்றிலுமாய் எடுத்து போடுகிறது. அதை பற்றி தான் நம்ம கடந்த சில வாரங்களாய் பார்த்து வருகிறோம். ஒரே வார்த்தையில் தடையை சொல்லணும்னா பாவம். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்குறோம். எப்படி தேவனுடைய சைட்லேயே பாவியான மனுஷனை தேவனே ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு தேவனுடைய சைட்லேயே சில தடைகள் உண்டு. அவருடைய சொந்த நீதி நியாயமே பாவியான மனுஷனை ஏற்றுக்கொள்ள அனுமதிக்காது. பாவியான மனுஷனை தண்டிச்சு தான் ஆகணும்னு சொல்லுவோம். அவருடைய பர்ஃபெக்டான நீதி நியாயம் பாவத்தின் நிமித்தமாய் நமக்கு எதிராக இருந்தது. ஆனா இயேசுடைய சிலுவை மரணம் அவருடைய நீதி நியாயத்தை நிலைநிறுத்தினதுனால, நமக்காக அவர் மரிச்சதுனால இப்போ தேவனுடைய நீதி நியாயமே நம் பட்சத்தில் இருக்கு. யோசித்து பாருங்க. இயேசுடைய சிலுவை மரணத்தின் மூலமாய் எப்பேற்பட்ட ஒரு எஃபெக்ட் உண்டாயிடுச்சு ஆன் த சைட் ஆஃப் காட். எப்பேற்பட்ட எஃபெக்ட்னா, இப்போ தேவனுடைய இரக்கம் அன்பு மட்டும் என் பக்கம் இல்லை, அவருடைய இரக்கம் அன்பு மட்டும் எனக்கு பேசுதுன்னு இல்லை, அவருடைய நீதி நியாயமே எனக்காக பேசுது. இப்போ இயேசு இவனுக்காக சிலுவையில் மரிச்சதுனால இவனுக்கு விடுதலை கிடைக்கணும்னு அவருடைய நீதி நியாயம் என் பக்கம் சாஞ்சிருச்சு. இப்போ பாவத்தின் நிமித்தமாய் அவருக்கு இருந்த கோபம் என் மேல இல்லை. இப்போ அவருடைய கோபம் எனக்கு பதிலாய் சிலுவையில் ஊற்றப்பட்டது. ஆகவே அதுவும் அகற்றப்பட்டுருச்சு. அப்போ தேவனுடைய சைடில் இருக்கிற அந்த தடைகளை இயேசுடைய சிலுவை மரணம் சால்வ் பண்ணிடுது, தீர்த்து விடுகிறது, அகற்றி விடுகிறது. மனுஷனுடைய சைடில் இருக்கிற தடைகளையும் எடுத்து போடுகிறது. அதுதான் பார்த்து வருகிறோம் கடந்த சில வாரங்களாய். மனுஷனுடைய சைடில் ஏகப்பட்ட தடைகள். அவன் பாவத்தின் நிமித்தமாய் இப்போ அவன் பெரிய ஒரு கடனாளி ஆயிட்டான். இந்த பாவத்தின் கடன் ரொம்ப பெருசாகி விட்டது. அவனுடைய பாவத்தின் நிமித்தமாய், அவனுடைய முரட்டாட்டத்தின் நிமித்தமாய் ஒரு பெரிய கடனை செலுத்தலைன்னா அவன் விடுதலை ஆக முடியாது. ஆனால் அந்த கடனை செலுத்தினா அவன் காலி, அவன் நித்தியமாய் அழிந்து போவான். ஆகவே நமக்கு பதிலாய் தேவனே கிறிஸ்து இயேசுவில் அந்த பாவ கடனை செலுத்துகிறார், நமக்காக மரிக்கிறார். நம்முடைய பாவத்துக்கான விலையை அவர் செலுத்தினதுனால இப்போ நாம் எந்த விலையும் செலுத்த தேவையில்லை. நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, பாவ கடன் செலுத்தப்பட்டுருச்சு. சிலுவை மூலமாய், இயேசுடைய சிலுவை மூலமாய் பாவ கரை அகற்றப்பட்டுருச்சு. இயேசுடைய சிலுவை மூலமாய் நம்ம பாவத்தினால் கரைப்பட்டு இருந்தோம், அழுக்கா இருந்தோம். ஆனா இயேசு மரிச்சதுனால, அவர் ரத்தம் சிந்தப்பட்டதுனால, அவரை நாம நம்புறதுனால
அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரிச்சிருச்சு, நம்மளை சுத்தமாக்கி விட்டது. அப்போ பாவ கடனை செலுத்திடுறார், பாவ கரையை அகற்றிடுறாரு. அதுக்கப்புறம் போன தடவை பார்த்தோம் நம்ம எப்படி இயேசுனுடைய நீதியினால் நாம தரிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் நீதி நிமித்தமாய் நம்மை நீதிமான் என்று தேவன் தீர்க்கிறார், நீதிமான் என்று ஏற்றுக்கொள்கிறார், நீதிமான் என்று கருதுகிறார், நீதிமான் என்று பார்க்கிறார். இயேசுவை நம்புகிறவர்களை தேவன் எப்படி காணுகிறார்? இன்றைக்கு விசுவாசிகளை தேவன் எப்படி காணுகிறார்? விசுவாசிகள் தான் தங்களை பாவிகள் என்று சொல்லிக் கொள்வார்கள், பாவிகள் என்று எண்ணுவார்கள். பாவிகள் என்று நாம நம்மையே காணுகிறோம், எண்ணுகிறோம், பேசுகிறோம், அதெல்லாம் இருக்கு. ஆனா கடவுள் எப்படி நம்ம பார்க்கிறார் விசுவாசிய? கிறிஸ்துவுக்குள் நீதிமான், கிறிஸ்துவுக்குள் நீதிமான். நீதி செஞ்சதுனால அவருடைய பார்வையில நான் நீதிமான் ஆகல. ஏன்னா அந்த வழி ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் ஒர்க் அவுட் ஆகாது? போன தடவை பார்த்தோம். அவர் பர்ஃபெக்ட் நீதி எதிர்பார்க்கிறார் தேவன். வெறும் பாவத்திலிருந்து சுத்திகரிக்கப்பட்டு கழுவப்பட்டு சுத்தமா இருந்தா பத்தாது, பர்ஃபெக்ட் நீதி, பர்ஃபெக்டா வாழ்ந்திருக்கணும். அப்பதான் தேவன் நம்மளை முழுமையா ஏற்றுக்கொள்ள முடியும். அப்பதான் அவருடைய தயவு நமக்கு முழுமையா கிடைக்க முடியும், ஆசீர்வாதம் நமக்கு முழுமையா கிடைக்க முடியும். அதாவது அந்த ரூட்ல போனா நான் செஞ்சு வாங்கிக்கிறேன், நான் நற்கிரியை செஞ்சு என்னைய தகுதிப்படுத்துகிறேன்ற ரூட்ல போனா பர்ஃபெக்டா இருந்தாதான் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். அவர் சொன்னது எல்லாத்தையும் செய்யணும், ஒண்ணு விடாம. அப்போ அவர் ஏற்றுக்கொள்வார், அதன் அடிப்படையில் ஆசீர்வதிப்பார். அப்படி பைபிள் போதிக்குது. ஆனால் எந்த மனுஷனும் அவர் எதிர்பார்க்கிற அந்த பர்ஃபெக்ட் நீதியை செலுத்த முடியல. அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு வாழ முடியாதனால உலகமே அவருக்கு முன்பாக மனு வர்க்கமே குற்றவாளிகளாய் தீர்க்கப்படுகிறார்கள். குற்றவாளிகள் என்ற தீர்ப்பு தான் நம்ம மேல இருக்குது பாருங்க, இயேசு இல்லாம. ஆனா இயேசுவின் மூலமாய் அந்த தீர்ப்பை மாற்றி விடுகிறார் தேவன். குற்றவாளி என்று தீர்க்கப்பட்ட நாம் இப்போ இயேசுவினால, இயேசு நமக்காக வாழ்ந்ததுனால, நமக்காக மரிச்சதுனால, அவர் செய்த நீதி நிமித்தமா, அவர் பர்ஃபெக்டா வாழ்ந்தார்ல, அந்த நீதி நிமித்தமா நான் நீதிமான் என்று தீர்க்கப்படுகிறேன். தேவன் என்ன பார்த்து இப்ப என்ன சொல்றாரு? கிறிஸ்துவனாலே, கிறிஸ்துவுக்குள் இவன் நீதிமான் அப்படின்றார். எனக்கே அதை ஏத்துக்கிறது கஷ்டமா இருக்கு, எனக்கே அது புரியுறது கஷ்டமா இருக்கு. ஆனா தேவன் என்ன பார்த்து என்ன சொல்றார்? நீ நீதிமான்னா என்னது? நீ தகுதி பெற்றவன், எனக்கு முன்பாக வரத்துக்கு உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு, எனக்கு முன்பாக தைரியமாய் நிற்பதற்கு உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அப்ப என்ன பண்ணிட்டார் பாருங்க. இது நம்ம பார்த்ததை வச்சு என்ன நமக்கு புரியுது? தகுதியே இல்லாத பாவிய முழுமையாய் தேவன் தகுதிப்படுத்துகிறார். ஏன்? எனக்கு முன்பா தைரியமா வாழ்றாரு. இருக்கிறதுலே மோசமான பாவியா இருக்கலாம். அவர் என்ன சொல்றாரு? ஒண்ணு இல்லை, நீ இயேசுவை நம்பு. இயேசுவை நம்பி வந்தா நான் என்ன பண்றேன்? உன்னை மன்னிச்சிடறேன், உன்னை சுத்திகரிச்சிடறேன், உன்னை நீதிமான் ஆக்கிடுறேன். இயேசு என்னுடைய நீதியாய் இருக்கிற சொல்லுங்க, இயேசு என்னுடைய நீதி. 1 கொரிந்தியர் 1:31 வாசித்து பாருங்க. அவராலே இயேசு நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். Jesus became my righteousness because of God's doing. தேவனுடைய மாபெரும் செயல்னால இயேசு என்னுடைய நீதி ஆகிவிட்டார், இயேசு என்னுடைய தகுதி ஆகிவிட்டார். இயேசு இல்லாம எனக்கு எந்த தகுதி இல்லை. ஆனா இயேசு இருக்கிறதுனால, இயேசுவை நான் நம்புறதுனால, இயேசுடைய நீதினால் நான் தரிக்கப்பட்டிருக்கிறதுனால எனக்கு எல்லா தகுதியும் இப்போ இருக்கு. என்ன பார்க்கிறப்போ, தேவன் என்ன பார்க்கிறப்போ என்ன கிறிஸ்துவுக்குள் பார்க்கிறார். என்ன தனியா பார்த்தாருன்னா நான் காலி, எனக்கு எந்த தகுதியும் இல்லை. ஆனா என்ன பார்க்கிறப்ப என்ன பண்றாரு? கிறிஸ்துவுக்குள், சொல்லும் கிறிஸ்துவுக்குள். அப்போ என்ன பார்க்கிறப்போ கிறிஸ்துவின் மூலமா பார்க்கிறாரு. ஒரு கண்ணாடியில ஒரு ஃபில்டர் போட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு ரெட் கலர், கிரீன் கலர் ஃபில்டர் போட்டீங்கன்னா எல்லாமே ரெட்டா தெரியும், எல்லாமே கிரீனா தெரியும். அந்த மாதிரி நம்மளை பார்க்கிறப்போ தேவன் எப்படி பார்க்கிறாரு? கிறிஸ்து என்ற கண்ணாடி மூலமா பார்க்கிறாரு. அப்ப நம்ம எப்படி தெரியுறோம்? பாவமற்ற பெரிய பர்ஃபெக்ட் நீதிமானா தெரியும். ஏன் அப்படி பார்க்கிறாருன்னா, அப்படி பார்க்கலன்னா நம்ம எல்லாம் அவுட்டு. அவருக்கு முன்பாக நிற்கவும் முடியாது, ஆசீர்வாதத்தை பெறவும் முடியாது, எந்த தகுதியும் இல்லை. ஆனால் என்ன பண்றாரு? சரி, நான் தான் ஆக்சுவலா என் பாவத்துக்கான தண்டனையை விலையை செலுத்தணும், ஆனா நான் செலுத்தல, இயேசு செலுத்தினார். அதை நான் செலுத்தினது போல ஏத்துக்கிட்டார். கரெக்டா? அதே போலதான் நான் தான் பர்ஃபெக்டா வாங்கி நீதிமான்ற பேரை வாங்கியிருக்கணும், ஆனா நான் பண்ண முடியாதனால எனக்கு பதிலா இயேசு என் சார்பில் என்னுடைய பிரதிநிதியாய் வாழ்ந்தார், பர்ஃபெக்டா வாழ்ந்தார். தேவன் அதை எப்படி எடுத்துக்கிறார்? நான் வாழ்ந்தது போல எடுத்துக்கிறார்.
நான் பர்ஃபெக்டாக வாழ்ந்தது போல் எடுத்துக்கிட்டு அதை வச்சு என்ன நீதிமான்றார். ஏற்றுக்கிறதே சிலர் கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஏற்றுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எத்தனை பேர் ஏற்றுக்கிட்டீங்க? தேவனுடைய மாபெரும் செயல். எல்லாரும் சொல்லுங்க, இது தேவனுடைய செயல். இதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தா கூட இப்படி ஒரு கதையை கட்ட முடியாது பாருங்க. சிலர் சொல்கிறாங்க பைபிள் வந்து கதை கட்டிட்டாங்களாம். நான் கேட்குறேன், இந்த மாதிரி கதையை கட்ட முடியுமான்னு கேட்குறேன் நான். எவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருந்தாலும் மனுஷன் இப்படி ஒரு மீட்பை வந்து இப்படி நடக்குதுன்னெலாம் விவரிக்கவே முடியாது. சான்ஸே. இது தேவனுடைய மாபெரும் செயல். தகுதியே இல்லாத மனுஷனை இந்த பரிசுத்த தேவன் என்ன பண்றாரு? முழுமையாய் தகுதிப்படுத்தி என்ன சொல்றாரு? இப்போ உனக்கு எல்லாம் தகுதி இருக்குவான்ற. இதை பெறத்துக்கு நாம என்ன செஞ்சோம்? ஒன்னும் செய்யல, பெருசா ஒன்னும் செய்யல, அவரை விசுவாசிச்சோம், அவ்வளவுதான். தேவன் பாருங்க எவ்வளவு நல்லவரா இருக்கிறாருன்னு. நம்ம ஒரு தவறான திசையில போய் கொண்டிருந்தோம், வாழ்க்கையில் பாவிகளாக இருந்தோம், தப்பான ஒரு நோக்கத்தோட வாழ்ந்துட்டு இருந்தோம். நாம செய்ததெல்லாம் என்ன? இப்படி திரும்பி வாழ்க்கையின் திசையை மாற்றி, இயேசுவே நான் உம்மை நம்புறேன், நீர் எனக்காக மரிச்சீர் நம்புறேன், எனக்காக வாழ்ந்தீர், எனக்காக மரிச்சீர், உயிரோடு இருக்கிறீர், நீர் தான் ரட்சகர், நீர் தான் தேவன் என்று நான் நம்புகிறேன், என் வாழ்க்கையை மாற்ற ஆண்டவர், என்னை ரட்சியும் அப்படின்னு வெறும் அவரை சிம்பிளா நம்பணும், அவ்வளவுதான். அதை வச்சுக்கிட்டு அவர் வந்து நம்மளை மன்னிச்சிட்டாரு, கழுவிட்டாரு, நீதிமான் ஆக்கிட்டாரு, உனக்கு எல்லாம் தகுதி இருக்குன்ட்டார், அவ்வளவுதான். நம்ம இதை பெற்றுக்கொள்றதுக்கு எதையும் பெருசா செய்யவே இல்லை. இயேசுவை விசுவாசித்தோம், அவ்வளவுதான். இயேசுவை விசுவாசிக்கிறது மூலமாய் இவ்வளவும் நமக்கு பளிச்சிருச்சு. நம்ம மன்னிக்கப்பட்டோம், சுத்திகரிக்கப்பட்டோம், நீதிமான்களாக்கப்பட்டோம். எல்லாம் சொல்லுங்க, மன்னிக்கப்பட்டோம், சுத்திகரிக்கப்பட்டோம், நீதிமான்களாக்கப்பட்டோம். தேவன்கிட்ட பாருங்க, அவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னா நீங்க ரொம்ப பெருசா ஒன்றும் செய்ய தேவையில்ல. அவரை நோக்கி ஒரு விசுவாச படி எடுத்தீங்கன்னா அவர் கப்புன்னு மீதியை செய்யறாரு. நீங்க அவரை நோக்கி ஒரு படி எடுத்தீங்கன்னா அவர் 100 படி எடுப்பாரு. அந்த மாதிரி தேவன் அவர். விசுவாசம் என்னது? விசுவாசம் வந்து ஒன்றும் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் கிடையாது பாருங்க. ஆண்டவரே நீர் எனக்கு தேவை, உம்மை நம்புறேன், நீர் பார்த்து கொள்வீர் என்று நம்புகிறேன் அப்படின்னு கையை அவர்கிட்ட நீட்டுற மாதிரி இல்லையா? அவர் என்ன பண்றாரு? விசுவாசிக்கிறவன் கையை பிடிச்சி அப்படியே தூக்குறாரு. செய்ய வேண்டியதெல்லாம் அவர் செஞ்சு முடிக்கிறார். இப்போ எப்படி பண்ணிட்டார் பாருங்க தேவன். இப்போ வந்து இயேசுவை நம்பினால் போதும், மன்னிக்கப்படலாம், சுத்திகரிக்கப்படலாம், நீதிமானாக்கப்படலாம், தேவனுக்கு முன்பாக தைரியமா வரலாம், இருக்கிற வண்ணமாகவே வரலாம். பாருங்க, சிலர் யோசிக்கிறாங்க, சிலர் எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் இதெல்லாம் மாத்திட்டு வரேன். சிலர் கேளுங்க, ஏன் ஞானஸ்தானம் எடுக்கலன்னு கேளுங்க. அவங்க என்ன திரும்ப பதில் சொல்றாங்க? எனக்கு ஒரு வருஷம் கொடுங்க, நான் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன், சிலதெல்லாம் என் வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது, கொஞ்சம் முன்னேற வேண்டியதாக இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிட்டு வரேன். இயேசுவை நம்பி வந்தால் போதும், வேற எதுவுமே தேவன் கேட்கவில்லை. இயேசுவை நம்பி வந்தால் போதும். பைபிள் நீங்கள் வாசித்து பாருங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு கிரைட்டீரியா என்னதுங்க? அப்போஸ்தலர்லாம் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர்கள் எப்படி செஞ்சாங்கன்னு பாருங்க. ஊரா போவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி முதல் முறையாக கேட்பாங்க ஜனங்க, கேட்டு நம்புவாங்க, நம்பின உடனே ஞானஸ்தானம் கொடுத்துருவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சது. ஒன்றும் பெருசாக டிலே பண்ணிக்கிட்டு அவ்வளோதான். இயேசுவை நம்புறியா, இயேசுவை பின்பற்ற ரெடியா, இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கிறியா, முடிஞ்சது, நீ ஞானஸ்தானம் எடுக்க ரெடி. 1000 பிள்ளைகள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், இருக்கிற வண்ணமாகவே வரலாம். தேவன் நம்மை முழுமையாய் ஏற்றுக்கொள்கிறார், நம்மளை வரவேற்கிறார், நம்மளை அரவணைக்கிறார். இதுதான் காண்பிக்குது. இந்த சிலுவையின் மூலமா கர்டன் கிழிறது வந்து இதெல்லாம் காண்பிக்குது பாருங்க. இதெல்லாம் ஒரு விதமா சித்தரிக்கிறார் தேவன், கர்டனை கிழிச்சு. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இதோட விட்டுட்டோம்னா என்ன ஒரு டேஞ்சர்னா, எப்படி நாம நினைச்சுக்கலாம், சிலர் எப்படி நினைச்சுப்பாங்க, நான் இப்போ இதோட விட்டுட்டு அப்படியே அடுத்த வசனம் போயிட்டேன்னா 39 என்ன ஒரு டேஞ்சர்னா, சிலர் இதை எப்படி எடுத்துப்பாங்க, ஓஹோ ஸோ அப்போ வந்து இயேசு மரிச்சாரு, கர்டன் கிழிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ வந்து நம்ம யாராக இருந்தாலும், என்ன இருந்தாலும், என்ன அப்பாவாக இருந்தாலும், இயேசு மூலமாய் இயேசுவை நம்பி வரலாம், தேவன் நம்மளை மன்னிச்சிடுறார், சுத்திகரிச்சிடுறார், நீதிமானா எடுத்துக்கிறாரு, ஏற்றுக்கொள்கிறார், அப்படியே நம்மளை ஏற்றுக்கொள்கிறார், எண்ட் ஆஃப் ஸ்டோரி அப்படின்னு முடிஞ்சிருச்சுன்னா எப்படி எடுத்துப்பாங்க? அப்படின்னா அப்போ நம்ம மறத்தவில்லையா அப்படின்ற மாதிரி எடுத்துப்பாங்க. அப்போ நம்ம இருக்கிற வண்ணமாகவே வந்து இருக்கிற வண்ணமாகவே இருந்துடலாமா அப்படின்ற ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் சிலருக்கு வரலாம். ஏன்னா இந்த சத்தியத்தை போதிக்கிறதுக்கு உதாரணத்துக்கு போன வாரம்லாம்
இதை போதிக்கிறதுக்கு நாம வந்து ஒரு மாதிரி அழுத்தி அழுத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு. சில காரியங்களை ரொம்ப வலியுறுத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு. நற்கிரியையினால நம்ம ரட்சிக்க படவில்லை, நற்கிரியை நம்மளை தேவனுக்கு முன்பாக தகுதிப்படுத்த முடியாதெல்லாம் அழுத்தி அழுத்தி சொல்றதுனால சில நேரம் எப்படி நினைச்சுக்கிறாங்க ஜனங்க, அப்போ அது தேவையில்லை போல இருக்கு அப்படின்னு. அதுக்கு எந்த ஒரு ரோலும் கிடையாது போல இருக்கு கிறிஸ்தவத்துல. அப்படி கிடையாது. அதனால தான் இப்போ இன்றைக்கு தொடர்ந்து இந்த காரியங்களை நம்ம போதிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அது மட்டும் இல்ல, இயேசு சிலுவையில மரிச்சு கேட்டன தேவன் கிழிச்சார்னா வெறும் இப்ப நீ எனக்கு முன்பாக வர்றதுக்கு உனக்கு தகுதி இருக்குன்றதுனால மட்டும் இல்ல, சிலுவை மரணம் வந்து நம்மளை தேவனுக்கு முன்பாக தகுதிப்படுத்துதுன்றது மட்டும் இல்ல, இருக்கிற வண்ணமாகவே வரும்படி நம்மளை தகுதிப்படுத்துதுன்றது மட்டும் இல்ல, வருகிறவர்களை மாற்றுவதற்கான வல்லமையும் சிலுவையில உண்டு. வருகிறவர்களை மாற்றுவதற்கான வல்லமையும் சிலுவையில உண்டு. கிறிஸ்தவ நற்செய்தி சுவிசேஷத்தினுடைய மேன்மை என்ன தெரியுமா? இருக்கிற வண்ணமாகவே வாங்க. அது சிலர் கோட்டை விட்டுறாங்க, நீ இதை மாத்திட்டு அதை மாத்திட்டு வான்றாங்க. இருக்கிற அழுக்கா இருக்கீங்களா பரவாயில்ல வாங்க, அசுத்தமா இருக்கீங்களா பரவாயில்ல வாங்க, அடிக்ஷனோட இருக்கிறீங்களா பரவாயில்ல வாங்க, வாழ்க்கை குட்டி சோரா இருக்குதா பரவாயில்ல, யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அப்படியே வாங்க, இருக்கிற வண்ணமாவே வாங்க. அவரை நம்பினா போதும், அவருக்கு நீங்க கையை கொடுத்தீங்கன்னா போதும், அவர் உங்க கையை பிடிச்சி கப்புன்னு இழுப்பார், உங்களை மன்னிப்பார், சுத்திகரிப்பார், நீதிமானாக்குவார். ஆனா வந்துட்டீங்களா அதுக்கப்புறம் உங்களை சும்மா விட மாட்டார், உங்களை மாத்தாம விட மாட்டார். நீங்க மாறிட்ட பிறகு ஒன்றும் வர தேவையில்ல, நீங்க வந்துட்டீங்கன்னா அவர் மாத்துவார். சிம்பிளான சில காரியங்களை தலைகீழ புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாமே போயிடுச்சு. இதை வந்து சபைகளிலே சில நேரம் இதை குழப்பிடுவாங்க போட்டு. கிறிஸ்தவத்திலேயே இது சரி பண்ணிட்டு வா, உபவாசம் இருந்துட்டு நீ வந்து கொஞ்சம் பர்ஃபெக்ட் ஆயிட்டு இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஞானஸ்நானம் எடு. இயேசுட்ட வந்துட்டேன்னா அவர் மாத்திடுவார். அதுதான் சுவிசேஷம். இருக்கிற வண்ணமாவே வாங்க, இருக்கிற வண்ணமாகவே நம்மளை முழுமையா ஏற்றுக்கொள்றதுக்கு அவர் ஒரு வழி ஆயத்தம் பண்ணிட்டார். அவர் அவ்வளவு பிரில்லியன்ட். இருக்கிற வண்ணமாவே முழுமையா தகுதிப்படுத்தி நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். ஆனா ஏற்றுக்கொண்டவர்களை மாத்தாம விடவே மாட்டார். அதை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அவர் கேட்டனை கிழிக்கிறார்னா அதனுடைய மகிமை என்னன்னா, இப்ப நீ இருக்கிற வண்ணமாவே வரலான்றது மட்டும் இல்ல, சிலுவையின் மூலமா இருக்கிற வண்ணமாவே வரலான்றது மட்டும் இல்ல, சிலுவையின் மூலமாய் இருக்கிற வண்ணமாவே வந்தாங்கன்னா அவங்க மாறாம இருக்க மாட்டாங்க, நிச்சயமா மாறுவாங்க. இயேசுவண்டை வருகிறவர்கள், தேவனண்டை நெருங்கி சேருகிறவர்கள் நிச்சயமா மாறுவாங்கன்னு சொல்லுது அந்த கேர்டன் கிழியிறது. அதுவும் அதில் அடங்கி இருக்கு. ஏன்னா யோசித்து பாருங்க, வெறும் தேவன் வந்து ஒரு பேருக்கு ஒரு நமக்கு ஒரு தகுதி கொடுத்துட்டாருன்னா அதோட விட்டுட்டாருன்னா எப்படி இருக்கும்? ஓகே, பழைய பாவத்தை மன்னிச்சிட்டேன், நான் சுத்திகரிச்சிட்டேன், என் பார்வையில் நீ நீதிமான், ஒருவேளை புதுசாக ஏதாவது பாவம் செஞ்சா கூட நான் மன்னிச்சிடுறேன், சுத்திகரிச்சிடுறேன், என் பார்வையில் நீதிமான், இப்படியே நம்மளை விட்டார்னா, இதோட விட்டார்னா இது ஒரு முழுமையான மீட்பே கிடையாது. இதோட விட்டார்னா அது ஒரு மகிமையான மீட்பே கிடையாது. அப்படின்னா எப்படி ஆயிடும்னா, நம்ம ஓகே பாவத்திலையும் வாழ்ந்துக்கலாம், எப்படி வேணா இருந்துக்கலாம், பாவம் செஞ்சா மன்னிப்பு கேட்டு சுத்திகரிக்கப்பட்டு சரி ஏதோ ஒரு ஆறுதல் அடைஞ்சு தேவனை ஏற்றுக்கொள்றார் அப்படின்னு வாழலாமே ஒழிய, கேர்டன் கிளிற அளவுக்கு கடவுளுக்கும் மனுஷனுக்கும் எந்த தடையும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஒன்றும் பெருசா ஆகல. அதனாலதான் புதிய ஏற்பாடு ரொம்ப தெளிவாய் போதிக்குது. பைபிள் என்னன்னு போதிக்குது? இருக்கிறவனமா வா, ஆனா இந்த மீட்பினுடைய வல்லமை எப்படின்னா, இந்த சிலுவையினுடைய வல்லமை எப்படின்னா, உன்னை மாத்தாம விடாது, உன்னை மாத்தாம விடாது. மாறிட்டு வரேன்னு சொல்லாத, இருக்கிறவனமா வா, அவர் உன்னை மாத்துவார். இதுதான் வந்து இன்றைக்கு நாம பார்க்க போறோம். ஏன் கேட்டனை கிழிச்சார்னா, தேவன் அதன் மூலமா என்ன சொல்றாரு? இயேசுடைய சிலுவை மரணம் இந்த பாவ பிரச்சனையை முழுமையாய் தீர்த்து விட்டது. அது மூலமா தேவன் என்ன தெரியப்படுத்துறாரு? இயேசுடைய சிலுவை மரணம் வந்து கடவுளுக்கு மனுஷனுக்கு இருக்கிற தடையா இருக்கிற இந்த பாவ பிரச்சனையை முழுமையாய் தீர்த்திருச்சு. அறகுறையா தீர்க்கல, வெறும் பேருக்கு ஒரு தகுதியை கொடுக்கிறது மட்டும் இல்ல, முழுமையாய் தீர்த்திருச்சு. சொல்ல போன இயேசுடைய சிலுவை மரணம்னால இன்னைக்கு நாம் பார்க்க போறோம், நம்முடைய இந்த பூலோக வாழ்க்கையில நாம தொடர்ந்து முன்னேறி கொண்டே பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டு இயேசுவை போல போக போக அதிகமாய் ஆகலாம். சிலுவை மரணம் அதுக்கு அடிப்படையா இருக்குது. எப்படி வந்து நம்ம கடவுளுக்கு முன்பாக வர்றதுக்கு நமக்கு தகுதியை கொடுக்கறதுக்கு அடிப்படையா இருக்குதோ, அதே போலதான்
இயேசுவை போல மாறுறதுக்கு, பரிசுத்தத்துல வளர்றதுக்கும் சிலுவை தான் அடிப்படை. சொல்ல போனா ஒரு நாள் வரப்போகுது. அந்த நாள்ல தேவன் என்ன பண்ணுவார்னா, ஒரு துளி அளவு பாவம் நமக்குள்ளாகவோ இந்த உலகத்துக்குள்ளாகவோ இல்லாதபடி செய்து விடுவார். அதுக்கும் அடிப்படை இயேசுனுடைய சிலுவை மரணம் தான். இதுதான் காண்பிக்க போறேன் இந்த வாரமும் அடுத்த வாரமும். பாருங்க, இன்றைக்கும் அடுத்த தடவையும். அதாவது இருக்கிற வண்ணமாவே வரத்துக்கு சிலுவை தான் நமக்கு தகுதியை கொடுக்குது. அதே போல வந்தவர்களுக்கு போக போக இயேசுவை போல பரிசுத்தத்துல நம்ம வளர்ந்து இயேசுவை போல ஆகிறதுக்கும் இயேசுடைய சிலுவை மரணம் தான் அடிப்படை. ஒரு நாள் இயேசு திரும்ப வரப்போ நம்ம பாவமற்றவர்களாய் மாற்றப்படுவோம். இந்த உலகத்திலே பாவம் இல்லாதபடிக்கு ஒரு புதிய வானத்தையும் ஒரு புதிய பூமியையும் உண்டாக்குவார். இது 2 ஸ்டேஜ் பாருங்க. ஒன்று இந்த பூலோக வாழ்க்கையில பரிசுத்தத்தில் நாம வளரலாம், பாவத்தை அதிகமாக மேற்கொள்ளலாம். அந்த ஸ்டேஜுக்கு பேர் சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல். அப்புறம் இயேசு திரும்ப வரும்போது நாம ஒரு இமைப்பொழுதில் மாற்றப்படுவோம். மீட்பு மேக்சிமம் லெவலுக்கு கொண்டு போகப்படும். சரீர மீட்பு அடைவோம். அதுக்கு பேர் மகிமைப்படுத்துதல், குளோரிஃபிகேஷன். இன்றைக்கு சாங்டிஃபிகேஷன் பார்க்க போறோம், அதாவது பரிசுத்தமாக்கப்படுதலை பார்க்க போறோம். அடுத்த தடவை எப்படி இயேசு வர்றப்போ ஒரு துளி அளவு கூட பாவம் நம்மளையோ அல்லது உலகத்திலேயோ இல்லாத அளவுக்கு தேவன் மாற்றி விடுவார் என்பதை பார்க்க போறோம். ஏன் இதை இங்க பார்க்கிறோம்னா, சிலுவை தான் அடிப்படை. இதை பற்றி ஏன் இப்ப பேசணும்னா சிலுவை தான் அடிப்படை. சிலுவை இல்லாம நாம கடவுள்கிட்ட வரவும் முடியாது, வந்த நாம மாறவும் முடியாது, ஒரு நாள் பூரணப்படுத்தவும் முடியாது. இதுதான் எல்லாத்துக்குமே அடிப்படையா இருக்குது. இது எல்லாத்தையும் பண்ண போறேன்னு தெரிஞ்சுதான் அவர் கர்ட்டனை கிழிச்சார். அவர் கர்ட்டனை கிழிக்கிறப்ப என்ன சொல்றாரு, இந்த இயேசுடைய சிலுவை மரணத்தை வச்சு எனக்கு முன்பா ஒரு ஆளை வரத்துக்கு தகுதியும் படுத்திடுவேன், வந்தவங்களை மாற்றவும் செஞ்சிருவேன், ஒரு நாள் அவங்கள பூரணமும் படுத்திடுவேன், முழுமையா இந்த பாவ பிரச்சனையை தீர்த்து விடுவேன் என்ற அந்த ஒரு திட்டத்தினாலதான் மறிச்ச உடனே கர்ட்டனை கிழிச்சிட்டார். ஏன்னா ப்ராப்ளம் சால்வ்டு. இப்போ ப்ராப்ளமே சால்வ்டு, ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டாரு. அரைகுறையா சால்வ் பண்ணல, ஃபுல்லா சால்வ் பண்ணிட்டாரு. ஸோ அப்போ இன்றைக்கு நாம பார்க்கிற தடைக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி பாவ கடன் ஒரு தடைன்னு சொன்னோம், பாவ கரை ஒரு தடைன்னு சொன்னோம், பாவ குற்றம் அதான் போன தடவை. குற்றவாளிகளாய் தீர்க்கப்பட்ட நாம் நீதிமான்களாய் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அந்த ஸ்டேட்டஸ் நிலை மாறிவிட்டது. இன்றைக்கு நம்ம பார்க்கறதுனுடைய தடைக்கு பேர் the power of sin அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம the power of sin, பாவத்தின் வல்லமை. பாவத்தின் வல்லமை அதாவது இருக்கிறவனமே வரும், ஆனா இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்மளை விடுதலாக்குறார் தேவன். பாவத்தை அதிகமாக மேற்கொள்ள வைக்கிறார், அதிகமாக பரிசுத்தமாக வாழ வைக்கிறார். போக போக இயேசுவை போல மாற்றிக்கொண்டே வருகிறார். இந்த பூலோக வாழ்க்கையிலே நம்மளை வளரச் செய்கிறார். அந்த விதத்தில் இதுக்கும் சிலுவை தான் அடிப்படை என்பதை தான் இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம். சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல் அப்படின்னா, அதாவது இந்த பூலோக வாழ்க்கையிலே ஒரு நபர் இயேசுவை நம்பிட்டாங்கன்னா, ஒரு உண்மையான விசுவாசி ஆயிட்டாங்கன்னா, தேவன் கொஞ்சம் கொஞ்சமா அவர்களை பரிசுத்தத்தில் வளரச் செய்வார், ஆவிக்குரிய ரீதியில் வளரச் செய்வார். அப்படின்னு அர்த்தம், போக போக இயேசுவை போல அவர்களை மாற்றிக்கொண்டே வருவார் இந்த பூலோக வாழ்க்கையிலேயே. இதற்கும் அடிப்படை சிலுவை தான். இதை பார்ப்போம். முதலாவது இப்படி சொல்றேன், ஒவ்வொரு உண்மையான விசுவாசியும் பரிசுத்தத்தில் வளருவார்கள் என்பது மட்டுமல்ல, ஆக்சுவலா வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. திரும்ப சொல்றேன், every true believer will grow, yes, but also every true believer is growing in holiness. ஒவ்வொரு உண்மையான விசுவாசியும் பரிசுத்தத்தில் வளருவார்கள் என்பது மட்டுமல்ல, வேதத்தின்படி வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒருவேளை அந்த விசுவாசிக்கு தெரியாம இருக்கலாம். ஒரு சின்ன பிள்ளைக்கு தான் வளருதுன்னே தெரியாது இல்லையா, அந்த ஒரு உணர்வே இருக்காது. சில நேரம் நான் ஏன் ஒன்றும் ஹைட் ஆகலன்னு சொல்லுவோம். ஏன்னா அது பார்க்கறது சரியில்லை, அது சிந்திக்கிறது சரியில்லை, ஆனா அது வளருது தான்
இல்லையா? உள்ள ஏதோ நடந்து கொண்டு இருக்கிறது. காலம் ஆக ஆக தெரியும் அது, இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். அப்போ வேதம் அப்படிதான் போதிக்குது பாருங்க. நீங்க பைபிளுடைய போதனை பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் உண்மையிலே இயேசு விசுவாசிச்சாங்கன்னா அந்த விசுவாசத்தை வச்சு தேவன் வந்து அவங்கள்ட்ட என்னென்னமோ செய்யறாரு. எந்த அளவுக்குன்னா அவங்க வளர்றாங்க, வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், நிச்சயமா வளருவார்கள், வளராமல் இருக்க மாட்டார்கள். 2 கொரிந்தியர் 3:18 பாருங்க. உண்மையான விசுவாசிகளை பற்றி பேசுகிறேன், பேருக்கு விசுவாசிகளை பற்றி பேசவில்லை, உண்மையான விசுவாசிகளை பற்றி பேசுகிறேன். 2 கொரிந்தியர் 3:18. கிறிஸ்தவன் சொல்லிக்கிற எல்லாருமே கிறிஸ்தவம் கிடையாது, கிறிஸ்தவ பேர் வச்ச எல்லாருமே கிறிஸ்தவம் கிடையாது, ஞானஸ்தானம் எடுத்தவங்க கூட எல்லாருமே கிறிஸ்தவங்க ஒன்றும் கிடையாது, சர்ச்சுக்கு போறாங்க எல்லாருமே ஒன்றும் கிறிஸ்தவம் கிடையாது, பக்தி இருக்கிறவங்க எல்லாருமே கிறிஸ்தவம். உண்மையான விசுவாசினாரு இயேசுதான் என்னை ரட்சிக்கிறார், இயேசுதான் என்னுடைய ரட்சகர், இயேசுதான் என்னுடைய ஆண்டவர் என்று இயேசு கிட்ட தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு ஒப்படைச்சவங்க, இல்லையா? இயேசு இல்லாம எனக்கு ரட்சிப்பு இல்லை, இயேசுதான் அப்படின்றவங்க தாங்க உண்மையான விசுவாசி. அப்படி இயேசு விசுவாசிக்கிறப்போ தேவன் அவங்கள வளராம விட மாட்டார். 2 கொரிந்தியர் 3:18 பாருங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். என்ன சொல்றாரு? நம்ம வந்து கர்த்தருடைய மகிமையை காண காண என்ன நடக்குதான்? அந்த சாயலாகத்தானே, கர்த்தருடைய மகிமையின் சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். எல்லாம் சொல்லுங்க, மறுரூபப்படுகிறோம். எப்படி சொல்றாரு பாருங்க, மறுரூபமாக்கப்படுவோம் சொல்ல மறுரூபப்படுகிறோம், வளர்ந்து கொண்டுதான் வரோம், மாறிக்கொண்டுதான் வரோன்றார். இந்த மாதிரி பல வசனங்களை நான் காண்பிக்கலாம். மாறிக்கொண்டே வருவோம். ஆக்சுவலா அது நடந்து கொண்டிருக்கு. மாறிக்கொண்டே வர்றதுன்னா அது எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு என்பதை கொஞ்சம் நான் விவரிக்க விரும்புகிறேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு தெரியும் இல்ல, உங்க வாழ்க்கையில இதை நீங்க பாக்குறீங்களா இல்லையா, உங்க வாழ்க்கையில இது நிஜமாய் நடக்குதா இல்லையா அப்படின்றத நீங்களே யோசித்து பார்க்கலாம். ஒரு உண்மையான விசுவாசி போக போக பரிசுத்தத்துல வளருவாங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு உண்மையான விசுவாசி போக போக இயேசுவை போலவே கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கொண்டே வருவாங்க. மாற்றங்கள் ஏற்படும். என்ன மாதிரி மாற்றங்கள்? அந்த மாற்றங்கள் எப்படி காணப்படும் சொல்றேன் கேளுங்க. சில உதாரணங்களை கொடுக்குறேன். உதாரணத்துக்கு, நம்முடைய ஆசைகள்ல ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். நம்முடைய விருப்பங்கள், டிசையர்ஸ். விசுவாசி ஆகிறதுக்கு முன்னால, இயேசுவை நம்புறதுக்கு முன்னால பாவத்தின் மேல நமக்கு ஒரு பெரிய ஆசை இருந்திருக்கும் இல்லையா? பாவத்தை ரொம்ப விரும்பி செஞ்சிருப்போம். அதை செஞ்ச பிறகும் அதுல இருந்து ஒரு பெரிய ஒரு திருப்தி கிடைச்சிருக்கும். ஆனா இயேசுட்ட வந்த பிறகு எந்த பழைய பாவம் நம்மளை திருப்தி படிச்சுதோ, இப்போ வந்து அந்த பழைய பாவம் நம்மளை அருவருப்படைய செய்து. சிலர் சொல்லியிருக்காங்க, அது முன்ன வந்து அது என்ன ரொம்ப சந்தோஷமாக்குங்க, இப்போ போய் அதை செஞ்சு பார்த்தா ஐயோ ஏகப்பட்ட வேதனை ஆயிடுச்சுங்க, வருத்தம் ஆயிடுச்சுங்க, திருப்தியே இல்லைங்க. அப்போ எந்த செயல் வந்து முன்ன அவங்கள பாவ செயல் அவங்கள திருப்தி படிச்சுச்சோ, அதே பாவ செயல் வந்து இப்போ அவங்கள வந்து ரொம்ப வருத்தத்துக்குள்ளாக ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலைக்குள்ள போய் கொண்டு விடுகிறது. அது அவங்களால செய்யவே முடியல. சொல்ல போனா போக போக அந்த பழைய பாவ செயல்களை விரும்பி செஞ்சாங்கல்ல, இப்ப வந்து அது மேல இருக்கிற விருப்பம்லாம் குறைஞ்சிருது. போக போக அந்த பாவத்தின் மேல ஒரு வெறுப்பு வந்துருது. அந்த வெறுப்பு பெருகுது. அதனால்தான் வேதம் சொல்லுது, லவ் வாட் இஸ் குட் அண்ட் ஹேட் வாட் இஸ் ஈவில். நம்மளால அதை செய்ய முடியுன்றதுனால தான் விசுவாசிகளுக்கு சொல்லப்படுது, நன்மையை விரும்பு, தீமையை வெறு. ஏன்னா அப்படி ஒரு மாற்றத்தை தேவன் ஏற்படுத்துகிறார். இப்போ பாவத்தின் மீது இருக்கிற அந்த ஆசை மாறிடுது. இப்ப பாவத்தின் மேல போக போக ஒரு வெறுப்பு உண்டாகுது. ஒருவேளை அதுல இருந்து ஒரு சிற்றின்பம் கிடைக்குது, தற்காலிகமா ஒரு இன்பம் கிடைக்குது. ஆனா கூடி சீக்கிரம் அதை வெறுத்துடுறீங்க. நீங்க சீப்போன் ஆயிடுது. போக போக அதை இன்னும் அதிகமா வெறுக்க ஆரம்பிக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, ஸோ பாவத்தின் மேல இருக்கிற அந்த ஆசை மாறிடுது. கடவுள்னு வர்றப்பவும் ஆசை மாறிடுது. பாவம் வரப்போ ஆசை மாறிடுது, கடவுள் வரப்பவும் ஆசை மாறிடுது, விருப்பம் மாறிடுது. சிலருக்கு ஆசையே கெட்ட வார்த்தை மாதிரி, சரி விருப்பம்னு சொல்றேன், ஓகேயா? முன்ன வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால, இயேசுவை நம்புறதுக்கு முன்னால கடவுளை ரொம்ப பெருசா நம்ம விரும்பல. ஏதோ கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஏதோ எமர்ஜென்சினா அவர்கிட்ட போய்க்கலாம், வேற எந்த ஆப்ஷனும் ஒர்க் ஆகலையா, சரி அவரை வச்சுப்போம் ஒரு ஆப்ஷனா, லாஸ்ட் ஆப்ஷனா
வச்சுப்போம், தேவைன்றப்போ நம்மளை பார்த்துக்கலான்ற மாதிரி அப்படி தானே இருந்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னன்னு தெரில, கடவுள் மேலே ஒரு விருப்பம் வந்துருச்சு. சபைக்கு போகணும். ஏன் விரும்பி போகணும், சும்மா ஒரு கடமைனால போகிறது இல்லை. நம்ம விரும்புகிறோம் சபைக்கு போய் அங்கே நின்று தேவனை பாடி துதிச்சு ஆராதிச்சு தேவனுடைய வசனத்தை கேட்டு இதெல்லாம் விருப்பப்பட்டு செய்கிறோம். பாருங்க எப்படி இந்த விருப்பம் மாறுது பாருங்க. முன்ன கடவுளை பெருசாக நம்ம விரும்பல, இப்போ அவரை விரும்புகிறோம், அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறோம், அப்படி வசனத்தை வாசிக்கணும்னு விரும்புகிறோம், ஜெபிக்கணும்னு விரும்புகிறோம். ஒருவேளை ஒரு நாளோ 2 நாளோ வசனத்தை வாசிக்கலை, ஜெபிக்கலை, அதை நம்ம சரியாக செய்யலைன்னா நமக்கே ஐயோ ஒரு பெரிய ஒரு இழப்பை போல் அது நமக்கு தெரியுது. அதை மிஸ் பண்ணுறோம். ஐயோ அவரோட பிரசனத்தில் நான் நேரம் செலவழிக்கலையே, அவரோட நான் நெருங்கி உறவாடலையே, ஐக்கியம் கொள்ளலேன்னு வருத்தப்படுறோம். கடமையாக வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, சபைக்கு போறது அப்படி சொல்ல, நான் விருப்பப்பட்டு செய்யறோம்னு சொல்றேன். அந்த அளவுக்கு நாம வளருகிறோம். அந்த விருப்பம் வந்துருது, அந்த விருப்பம் வளருது. கடவுள் மேல இருக்கிற அந்த ஒரு அன்பு என்ற லெவலுக்கே போகுது. கடவுள் மேல ஒரு அன்பு வருது பாருங்க. முன்ன அந்த அன்பு இல்லை. முன்ன நமக்காக வாழ்ந்தோம், ஆனா இப்போ கடவுளுக்காக நாம வாழ தொடங்குறோம். முன்ன நமக்காக வாழ்றோம், இப்போ முதல்ல கடவுளுக்காக வாழ்றோம், 2வது மற்றவர்களுக்காக வாழ்றோம். அதுதானே தேவனுடைய விருப்பம். தேவன் கொடுக்கிற கட்டளை என்னது? முதல் கட்டளை என்னது? உன் தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடு அன்பு கூறுவாயாக. 2வது என்னது? உன்னை நேசிப்பது போல் பிறனிடத்தில் நேசிப்பாயாக. அப்போ இந்த 2த்தையும் ஆக்சுவலா செய்ய ஆரம்பிச்சிடுறோம். இதுதான் தேவன் எதிர்பார்த்தாரு. இதை நம்ம ஆக்சுவலா போக போக அதிகமாய் செய்ய ஆரம்பிச்சிடுறோம். முக்காவாசி பேர் செல்ஃபிஷா வாழ்றாங்க இந்த உலகத்துல. எனக்கு என்ன, எங்களுக்கு என்ன, நமக்கு இருந்தா போதும், நமக்கு இருந்தா போதும். ஆனா போக போக நமக்கு என்ன ஒரு இதாயிடுது, உள்ளத்துல இன்னொருத்தருடைய நலன் நமக்கு முக்கியமாயிடுது. அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காகவே சில காரியங்களை போய் செய்யறோம். இதனால நமக்கு ஏதோ கிடைக்கணும்ன்றதுனால மட்டும் இல்ல, அவங்க நல்லா இருக்கணும், அவங்க உயரணும், அவங்க பாக்கியத்தை பெறணும் அப்படின்றதுக்காக வெளியே போய் அவுட் ஆஃப் த வே போய் அவங்களுக்கு உதவி செய்யறோம். அந்த விதத்துல நம்முடைய கேரக்டர் மாறுது. அது பேர் தான் அன்பு. கடவுள் மேல ஒரு அன்பு, கடவுளுக்கு நான் செய்யணும். மற்றவர்கள் மேல ஒரு அன்பு, ஆசைன்னு சொன்னேன் பாருங்க. இன்னும் பெட்டர் வார்த்தை அன்பு. இதுக்கு முன்னால நம்முடைய ஆசைகள், விருப்பங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தது, இப்போ வேற பக்கமாய் திரும்பி விட்டது. அப்போ உள்ளத்துல இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. ஒரு விசுவாசிக்கு போக போக அது அவன் உள்ளமே மாறிடுது. அப்படி மாறுறப்போ செயலையும் அது வெளிப்படுகிறது. உள்ளம் மாறும், அப்புறம் செயலையும் வெளிப்படும். கிறிஸ்தவ டிரான்ஸ்ஃபர்மேஷன், கிறிஸ்தவ மாற்றம் உள்ளிருந்து வெளியே. எப்படி? உள்ளிருந்து வெளியே. நாம கிறிஸ்தவத்துல போதிக்கப்படுற பரிசுமா வாழ்றதுக்கும் உலகத்துல போதிக்கிற மாரல் லிவிங்க்கும் அது ஒரு பெரிய வித்தியாசம். அவங்க வெறும் ஆக்ஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, மிஞ்சி போன ஆட்டிடியூட்ஸ் பேசுவாங்க, செயல்களில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இதை செய்யக்கூடாது, இதை செய். மிஞ்சி போனா சில நேரம் அந்த மனப்பான்மைகள், ஆட்டிடியூட்ஸை பற்றி பேசுவாங்க. ஆனா இதை நம்ம ஒரு அன்பு நிறைஞ்சு செய்யணும், ஆசைப்பட்டு செய்யணும், உள்ளத்திலிருந்து இது வரணும் அப்படின்ற லெவலுக்கு அவங்க போக மாட்டாங்க. ஆனா தேவன் உண்மையிலே ஒரு மனுஷனை மாத்துகிறப்போ உள்ளத்திலிருந்து மாத்துறாரு. உள்ளிருந்து மாத்தி வேற விதமா ஆசைகள், விருப்பங்கள் எல்லாம் அன்பு நிமித்தமாய் செயல்களை மாத்துகிறார். செயல் அப்போ செயலே மாறிடுது. ஒரு கிறிஸ்தவனுக்கு போக போக பாவம் செய்கிறது குறைஞ்சிருது, நீதி செய்கிறது பெருகிடுது. செயல்ல ஒரு மாற்றம். ஏன் மாற்றம்? ஏன்னா உள்ளத்துல ஆசை மாறிடுச்சு, ஒரு பலன் வந்துருச்சு. பலன் சொல்லாம போயிட்டோம், பலன் கூட சொல்லலாம். உள்ள ஆசை மாறி எப்படி மாறுறதோ, ஒரு காரியத்தை ஆசைப்பட்டு அதை செய்யறதுக்கு பலன் இல்லைன்னா செய்ய முடியாது. ஆசையும் மாத்திடுறாரு, செய்யறதுக்கான பலத்தையும் பவரையும் தராரு. ஆகவே இப்ப செயலை செய்ய முடியுது, பாவம் செய்யறதை அவாய்ட் பண்ண முடியுது, நீதி செய்யறதை அதிகமாய் செய்ய முடியுது. போக போக ஒரு கிறிஸ்தவன் பாவம் செய்யறதை கொஞ்சம் குறைச்சிக்கிறான். அப்படி சொல்றதுனால நம்ம பாவம் செய்ய மாட்டோம்னு சொல்ல வரல.
அப்படியே பர்ஃபெக்ட் ஆகி வந்து இந்த வாழ்க்கையில் ஒரு பாவம் கூட செய்யாத அளவுக்கு பர்ஃபெக்ட் ஆகிடுவோன்னு சொல்ல வரவில்லை. ஏனென்றால் வேதம் அப்படி போதிக்கவில்லை. சில நேரம் கிறிஸ்தவங்க அப்படி புரிஞ்சு தப்பாலாம் போதிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த வாழ்க்கையிலே ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டேட் அடைஞ்சிடலாம், பர்ஃபெக்ஷன் அடைஞ்சிடலாம், சிலர் அப்படிலாம் போதிச்சிருக்காங்க. சிலர் அப்படி நினச்சே எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்போ நான் பரிசுத்தத்தில் உச்சகட்டத்துக்கு வந்துட்டேன், இப்போ சோதிக்க கூட பட முடியாது அப்படின்னு போய் பயங்கரமாக விழுந்திருக்காங்க. நடந்திருக்கு. வேதம் ரொம்ப தெளிவாக போதிக்குது. எந்த மனுஷனும் தன்கிட்ட பாவம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்படி சொன்னான்னா அவன் பொய்யன்னு சொல்லுது 1 யோவான் 1:7. அப்போ இந்த பூலோக வாழ்க்கையில் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டேட்டுக்கு நம்ம வர முடியாது, பூரண ஒரு நிலைக்கு வர முடியாது. வளர்ந்து கொண்டே வரலாம். வேணா இப்படி சொல்லலாம், அதை நோ கிறிஸ்டியன் இஸ் சின்லெஸ் பட் ட்ரூ கிறிஸ்டியன்ஸ் சின்லெஸ். ஆங்கிலத்தில் அப்படி சொல்லலாம். எந்த ஒரு கிறிஸ்தவனும் பாவம் அற்று ஒன்றும் இல்லை, பாவம் இல்லாமல் ஒன்றும் இல்லை. ஆனால் உண்மையான கிறிஸ்தவங்க போக போக பாவம் செய்கிறத குறைச்சிக்கிறாங்க. ஸோ அப்படி சொல்கிறதுனால இப்படியும் நீங்கள் நினச்சிக்க கூடாது. ஏன்னா சிலர் தங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறாங்க, அப்படியே நீட்டாக வளர்ந்துக்கிட்டே வர்ற மாதிரி தெரியல. என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க என்னமோ இப்படி வளரணும்னு, எனக்கு அப்படி தெரியலையே. சிலருடைய பாருங்க, இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் வித்தியாசமாக கொஞ்சம் காணப்படலாம். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிலருடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு சிலர்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து அப்படியே ஸ்டெடியாக வளர்ந்துக்கிட்டே வருவாங்க. சிலர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப பாக்கியவான்கள். அப்படியே ஸ்டெடி க்ரோத். அப்படியே அவங்க லைஃப்பை சார்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரெயிட்டாக போகிற அளவுக்கு ஒரு சிலர் இருக்காங்க. ஆனால் நான் நினைக்கிறேன் முக்கால்வாசி பேர் எப்படி இருக்காங்கன்னா, அவங்க ரட்சிக்கப்பட்டதுலேருந்து அவங்க லைஃப் அப்படியே ஒரு கிராஃபில் சார்ட் பண்ணிங்கன்னா இப்படி போகும். எப்படி மேலே போவோம், அப்புறம் கொஞ்சம் கீழே வரும், அப்புறம் மேலே போவோம். ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு வருஷ கணக்காக அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே போய் கீழே வந்தாலும் கொஞ்சம் ஆரம்பித்த ஒரு நிலையிலிருந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் போயிருக்கும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போது ப்ராக்டிக்கலாக இது வந்து இப்படி தான் காணப்படுதுன்னு சொல்ல வரேன். அது ஓகேன்னு சொல்ல வரல. இன்னும் கொஞ்சம் ஸ்டெடியாக போனால் நல்லா தான் இருக்கும். ஸ்டெடியாக போகாததுக்கு காரணமும் இருக்குது. இன்னும் ஸ்டெடியாக போகவும் வைக்கலாம். ஆனால் இப்படி ஸ்டெடியாக போகாதனால வளரலன்னு ஒன்றும் அர்த்தமும் இல்லை. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் நாம் நிதானிச்சுக்கணும். பாருங்கள், இப்படி நாம் சொல்கிறதுனால போக போக நமக்கு அப்படியே பாவத்தை மேற்கொண்டுட்டே வருவோம், பாவம் செய்கிறத குறைச்சிப்போம் அப்படின்னு சொல்கிறப்போ சிலருக்கு அவங்க கேட்குறப்போ வருத்தப்படுறாங்க. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? எனக்குள்ளே இருந்த இந்த கோபம் 20 வருஷமாக அப்படியே தாங்க இருக்குது. நமக்குன்னு சில பலவீனங்கள் இருக்கலாம் இல்லையா? இப்போ ஒருத்தருக்கு வந்து கோபம் வந்து பலவீனமாக இருக்கும், இன்னொருத்தருக்கு வந்து இச்சை பலவீனமாக இருக்கும், இன்னொருத்தருக்கு வந்து பெருமை பலவீனமாக இருக்கும். இப்போ நமக்கு ஆளுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது. சிலர் நினச்சிக்கிறாங்க வீக்னஸே இல்லை எனக்குன்னு. இல்லை, எல்லாருக்குமே வீக்னஸ் இருக்குது. அப்போ நம்மளையே சோதிக்கிறப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். வெறும் நம்ம எந்த ஏரியாவில் வீக்காக இருக்கிறோன்றதை வச்சு நம்மளை டெஸ்ட் பண்ணிட்டா பத்தாது. கரெக்டாக டெஸ்ட் பண்ணால் உருப்படியாக டெஸ்ட் பண்ணணும், ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணணும். இப்போ கோபம் தான் என்னுடைய வீக்னஸ்னா 20 வருஷமாக அந்த கோபம் போகலங்க, அப்போ நான் வளரவே இல்லைங்க, அப்போ நான் உண்மையான கிறிஸ்தவனே இல்லை அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்கு நம்ம வர முடியாது. அது எப்படி இருக்குன்னா, ஒரு கனியை வச்சு மரத்தையே சோதிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மரம் நல்லா இருக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு வெறும் ஒரே ஒரு கனியை காமிச்சாங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லுங்க, இந்த மரம் நல்லதா கெட்டதான்? அந்த கனியை பார்த்தா அழுகி போயிருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு கனியை வச்சு ஒரு மரத்தையே நீங்க நல்லா இருக்குதா கெட்டதா இருக்கான்னு நீங்க சொல்லிட முடியாது. பிராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் முக்காவாசி கனிகள் நல்லா இருக்கலாம், ஒரு சில கனிகள் அழுகி போயிருக்கலாம். அப்போ வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக பார்க்கணும்னு சொல்ல வரேன். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்குன்னா அந்த ஏரியாவில் நீங்கள் வளராததுனால மாறாததுனால நீங்கள் ஒரு கிறிஸ்தவனா வளரவே இல்லைன்ற அர்த்தம் இல்லை. ஒட்டுமொத்தமாக பார்க்கணும் உங்கள் வாழ்க்கையை. வெறும் ஒரு ஏரியா மட்டும் பார்க்கக்கூடாது, எல்லா ஏரியாவும் பார்க்கணும். சில ஏரியாவில் நீங்கள் வளர்ந்துருக்கலாம், சில ஏரியாவில் வளராமல் இருக்கலாம், சில ஏரியாவில் முன்னேற்றம் இருக்கலாம், சில ஏரியாவில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கலாம். இன்னொன்று சொல்லிடுறேன், நம்ம சோதிக்கிறப்ப நான் இதெல்லாம் சொல்கிறப்போ நீங்கள் உங்களையே யோசித்துக்கிறீங்க இல்லையா? ஆனால் யோசிக்கிறப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கு. ஏன்னா நம்மளையே சோதிக்கிறப்போ சில டேஞ்சர்ஸ் இருக்குது. நமக்கே மார்க் கொடுத்துக்க கூடாது. எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஸ்கூலில் அல்லது காலேஜில் எக்ஸாம் கொடுக்குறாங்க,
ஒரு தடவையாவது ஸ்டூடெண்ட்டை பார்த்து நீனே மார்க் போட்டுக்கோன்னு சொல்றாங்களா? சொல்றதே இல்லை. சொன்னா நல்லா இருக்கும். ஏன் சொல்றது இல்லைன்னா, நம்மளே மார்க் நமக்கு போட்டுக்கிட்டா கரெக்டா வராது. ஒன்று ரொம்ப ஓவரா போட்டுப்போம், இல்லைன்னா ரொம்ப குறைச்சி போட்டுப்போம். நம்மளை பற்றி ரொம்ப ஓவரா நினைச்சோன்னா ரொம்ப ஓவரா போட்டுப்போம். நம்மளை பற்றி நமக்கு ஒரு தாழ்வு என்ன இருந்ததுன்னு வைங்க, இவ்வளவுதான் அப்படின்னு நம்மளே நம்ம குறைச்சி போட்டுப்போம். என்ன ஆக மொத்தத்தில் பாடம் என்னன்னா, நாம நம்மளையே சோதிக்கிறதுக்கு சரியான ஆளே கிடையாது. ஆவியானவருடைய உதவி இருக்கணும், வேதத்தினுடைய ஞானம் இருக்கணும், மற்றவர்களுடைய நீங்க க்ளோஸா இருக்கிறவங்க, நம்புகிறவர்கள், மற்ற விசுவாசிகள் அவர்களுடைய ஆலோசனையும் இதுல இருக்கு. முக்கியங்க. அதனால்தான் ஒரு சபைக்கு வர்றது முக்கியம், மற்ற விசுவாசிகளோட ஐக்கியம் கொள்வது முக்கியம். ஏன்னா ஏதாவது ஒன்னா இந்த மாதிரி காரியங்களை பேசலாம். 20 வருஷமா இன்னொரு விசுவாசிக்கு உங்களை தெரியும்னா நீங்க அவங்கள பார்த்து கேட்கலாம், எப்பா உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏதோ மாற்றம் இருக்குதா என்கிட்ட. நாமளே நமக்கு மார்க் போட்டுக்கிட்டோம், அது கரெக்டா வராது. ஆகவே ஜாக்கிரதை இருக்க வேண்டும் பாருங்க. ஆனாலும் சில காரியங்கள் நம்மள ரொம்ப தெளிவா காமிச்சிடும் ஒரு உண்மையான விசுவாசியா இல்லையான்னு. உதாரணத்துக்கு, விசுவாசிகள் பாவம் செய்வார்கள், பாவம் செய்யவே மாட்டார்கள் கிடையாது, பாவம் செய்வார்கள். ஆனா பாவம் செஞ்ச பிறகு அவங்க நடந்துக்கிற விதமே வித்தியாசமா இருக்கும். உலகத்தார் பாவம் செஞ்ச பிறகு அவங்க நடந்துக்கிற விதத்துக்கும், விசுவாசி பாவம் செஞ்சு அவங்க நடந்துக்கிற விதத்துக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கும். விசுவாசிகள் பாவம் செஞ்ச பிறகு பாவத்தை குறித்து அதிகமாய் வருத்தப்படுவார்கள். பாவத்தை குறித்து வருத்தப்படுவார்கள். அந்த அடையாளம் உங்கள்கிட்ட இருக்குதா? பாவத்தை குறித்து வருத்தப்படுறீங்களா? It's not the absence of sin, but the grieving over sin which distinguishes the true believer from the false. உண்மையான விசுவாசிக்கும் பேரு கிறிஸ்தவனுக்கும் என்ன வித்தியாசம்? ஒருத்தன்ட்ட பாவமே இல்லைன்னு கிடையாது, பாவம் செய்யறப்போ அதை குறித்து எப்படி வருந்துகிறார்கள். முதல்ல வருத்தம் இருக்குதா? ஏன் வருத்தம் இருக்குது? ஏன் வருத்தப்படுறோம்? உலகத்தாருக்கும் வருத்தம் இருக்கும். உலகத்தார் பார்த்தீங்கன்னா சில மோசமான ஒரு கெட்ட செயல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா செய்கிற வரைக்கும் செய்வாங்க, திடீர்னு மாட்டிப்பாங்க. மாட்டின உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம். ஏன் வருத்தம்னு கேட்டிங்கன்னா, ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களே, நம்ம அவமானப்பட்டோமே, சமுதாயத்தின் கண்ணில் அவமானப்பட்டோம், நம்முடைய குடும்பத்துக்கு முன்பாக அவமானப்பட்டோம், இப்போ இவங்க கண்டுபிடிச்சதுனால இதை இழந்துட்டோம், அதை இழந்துட்டோம், பதவி போயிடுச்சு, முன்ன இருந்த இது போயிடுச்சு, இப்போ இதனால ஏகப்பட்ட விளைவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு, கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு வருத்தம். ஏன்னா அதனால நிறைய இழந்துட்டாங்க. ஆனா ஒரு விசுவாசி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களும் சில நேரம் செய்யக்கூடாதது செய்யறாங்க. ஆனா அது செஞ்ச பிறகு ஒரு நாள் உணர்றாங்க, மனம் திரும்பி அவங்க பாவத்தை அறிக்கையிடுறாங்க. அவங்களுக்கும் வருத்தம் இருக்கும். இந்த உலகத்தாருக்கு இருக்கிற வருத்தமும் அவங்களுக்கு இருக்கலாம். அதாவது ஐயோ நம்ம கண்டுபிடிக்கப்பட்டோமே, அவமானப்பட்டோமே, இதை இழந்துட்டோமே, அதெல்லாம் இருக்கலாம், இல்லைன்னு இல்லை. ஆனா அதையும் தாண்டி இன்னொரு வருத்தமும் இருக்குது. என்னை இவ்வளவாய் நேசித்த தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டனே, எப்படி நான் இப்படி செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உண்மையான விசுவாசிக்கு மட்டுமே வரும். ஒரு நல்ல அடையாளம் பாருங்க. சிலர் சொல்லுவாங்க சில நேரம் நம்மகிட்ட, ஐயோ நான் ரொம்ப பெரிய தவறு செஞ்சிட்டேங்க, இவ்வளவா என்ன நேசிச்ச கடவுளுக்கு இவ்வளோ ஒரு துரோகம் செஞ்சிட்டேங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் சொன்னாங்கன்னா நான் சொல்லலாம், ஏங்க அப்படி பேசுறது என்ன காண்பிக்குதுன்னா, ஏன்னா சிலருக்கு டவுட் வந்துடும். இந்த மாதிரி செயலை செஞ்ச உடனே நான் உண்மையான விசுவாசியா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா டவுட் வரும். ஆனால் இப்படி சொல்றாங்கனாலே அவங்க உண்மையான விசுவாசி தான். ஒரு உண்மையான விசுவாசிக்கு தான் அப்படிப்பட்ட வருத்தம் வரும். என்னை இவ்வளவாய் நேசிச்ச கடவுளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு துரோகத்தை செஞ்சிட்டனே, எப்படி நான் செய்யலாம்? நான் அவமானப்பட்டனே, இதை இழந்துட்டனே, அதை இழந்துட்டேனேன்றதை விட இதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. தாவீது சொல்றான் இல்லையா, உமக்கு ஒருவருக்கு விரோதமாகவே நான் பாவம் செஞ்சேன்னு. சங்கீதம் 51 அவர் சொல்லுகிறார். ஆக்சுவலா தாவீது எல்லாருக்கும் விரோதமா பாவம் செஞ்சார், யாருக்கு விரோதமா தான் பாவம் செய்யலை. கொலை செய்து, விபச்சாரம் செய்து, பத்ஷெபாவுக்கு விரோதமா பாவம் செஞ்சாரு, குடும்பத்துக்கு விரோதமாக பாவம் செஞ்சார், தன்னுடைய சொந்த மிலிட்ரிக்கும் விரோதமாக பாவம் செஞ்சார், நாட்டுக்கு விரோதமாக பாவம் செஞ்சார். ஆனால் அவருக்கு இருக்கிற உணர்வு, மனம் திரும்புகிறப்போ எப்படி ஒரு உணர்வு வருதுன்னா, உமக்கு விரோதமாய் மட்டுமே நான் பாவம் செய்தேன், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கனதை நடப்பித்தேன். அப்போ இந்த மாதிரி சில டெஸ்ட் இருக்கு பாருங்க. பாவம் செய்யறது குறைஞ்சிக்கிட்டே வரும், அப்படி செஞ்சாலும் ரொம்ப வருத்தப்படுவோம்.
அதுக்கு மேலே கீழெல்லாம் போகலாம், ஆனால் ஒரு முன்னேற்றம் காணப்படும். அது மட்டும் இல்லை, நீதி செய்கிறது பெருகும். நீதி செய்கிறது பெருகும். நற்கிரியை செய்கிறது ஒரு உண்மையான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில பெருகும். ஏன்னா நாம நற்கிரியை செய்யும்படி ரட்சிக்கப்பட்டோம். நாம ரட்சிக்கப்பட்டதனுடைய ஒரு முக்கியமான நோக்கமே நற்கிரியைகளை செய்யும்படி. ஆகவே நம்மளை நற்கிரியைகள் செய்கிற அளவுக்கு வளரச் செய்வார் தேவன், முன்னேற செய்வார். நற்கிரியைகளுக்கும் ரட்சிப்புக்கும் இடையே இருக்கிற சம்பந்தத்தை கரெக்டா புரிஞ்சுக்கணும். பாருங்க, இதை போட்டு குழப்பினா எல்லாம் போச்சு. நற்கிரியைக்கும் ரட்சிப்புக்கு என்ன சம்பந்தம்? நற்கிரியினால ரட்சிக்கப்படலை, ஆனா நற்கிரியைகளை செய்யும்படி ரட்சிக்கப்பட்டோம். இதை சொல்றீங்களா? சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா மனப்பாடம் பண்ணின, நற்கிரியினால் ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் நற்கிரியை செய்யும்படி ரட்சிக்கப்பட்டோம். இது எங்கிருந்து சொல்றேன் நான்? எபேசியர் 2:8-10 பவுல் ரொம்ப தெளிவா போதிக்கிறார். பாருங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய, இது ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு, இது கிரியைகளினால உண்டானது அல்ல. என்ன சொல்றாரு? தேவன் ரட்சிப்பை வேணுக்குன்னு இப்படி டிசைன் பண்ணிட்டாராம். எப்படி? கிரியையினால வர முடியாது, கிருபைனால தான் வர முடியும். ஏன் இப்படி டிசைன் பண்ணிட்டாரா? ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு. எந்த மனுஷனும் நாளைக்கு வாயத்தரன்னு சொல்ல முடியாது, நான் செஞ்சுதான் ரட்சிக்கப்பட்டேன், நான் செஞ்சதுனாலதான், என்னுடைய பெரிய சாதனையினாலதான் தேவன் என்னை பரலோகத்தை ஏற்றுக்கொண்டுட்டார்னு ஒரு மனுஷனும் வாயை திறந்து சொல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு சொல்றாங்க சிலர். நான் அதனால பரலோகம் போயிடுறேன். ஒரு நாள் அவங்க வாயால் அடைக்கப்படும். யாரும் சொல்ல முடியாது, எந்த மனுஷனும் பெருமை பாராட்ட முடியாது. அதுக்குன்னே வேணே இப்படி டிசைன் பண்ணிட்டார். கிருபையினால விசுவாசத்தை கொண்டுதான் ரட்சிப்பு வருது, கிரியையினால அல்ல. ஆனா பவுல் அதோட முடிச்சிடல. பாருங்க 10ஆம் வசனம். ஏனெனில், அந்த ஏனெனில் ரொம்ப அற்புதமான ஏனெனில். பைபிள்ல சின்ன வார்த்தைகள்ல பெரிய விஷயம் இருக்கும். பைபிள் அற்புதமான புஸ்தகம். கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு இருக்கு பாருங்க, அந்த குள்ளதான் கிறிஸ்தவ வாழ்க்கையே அடங்கி இருக்கு. இன் கிரைஸ்ட். அதான் ஒரு ஸ்காலர் சொன்னாரு, தியாலஜி இஸ் இன் த ப்ரெப்போசிஷன்ஸ். ஒரு சின்ன அந்த இன்லேயே எவ்வளோ இருக்குது. அந்த மாதிரி பைபிள் அந்த சின்ன வார்த்தைகள் நல்லா முக்கியமாக கவனிக்கணும். பாருங்க, நற்கிரியை பழிச்சு பேசுறது போல தெரிஞ்சது 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்துல. அப்புறம் பாருங்க 10ஆம் வசனத்துல, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இப்ப நற்கிரியை அவன் உள்ள அதனால ரட்சிக்கப்பட முடியாது. ஆனா கிருபையினால ஏன் ரட்சிக்கப்பட்டோம்னா, அதன் மூலமாய் பெருசா போய் நற்கிரியை செய்யும்படிதான். அதான் சொல்றாரு. கவனிச்சீங்களா? ஏனெனில்னா என்ன அர்த்தம்? இப்படி ஏன் தேவன் ரட்சிப்பை டிசைன் பண்ணிட்டார்னா, இப்படி நாம ரட்சிக்கப்பட்டாதான் ரொம்ப அதிகமாய் நற்கிரியைகளை செய்வோம். என்ன பிளான் பாருங்க, தேவனுடைய பிளான். நீ நற்கிரியை செஞ்சு ரட்சிக்கப்படனா ஓரளவு தான் செய்வோம். நீ இருக்கிற வண்ணமாகவே வாப்பா, ஒன்னும் செய்ய தேவையில்ல, நீ வா, என்ன நம்பு அப்படின்னு சொல்லி நம்ம வர்றப்போ என்ன ஆகுது? அவருடைய கிருபையை நாம் அனுபவிக்கிறோம். மன்னிக்கிறார், சுத்திகரிக்கிறார், தகுதிப்படுத்துறார், நீதிமான் ஆக்கி நம்மளை முழுசா எடுத்துக்கிறார், அன்பு காட்டுறார், அரவணைக்கிறார். அவர் இப்படி செஞ்சதுனாலே நமக்கு எப்படி ஆயிடுது? நற்கிரியை செஞ்சு ஆகணும்பான்னு ஆயிடுது. இதே உத்வேகம், மோட்டிவேஷன் நீங்க நற்கிரியை செஞ்சு ரட்சிக்கப்பட்டீங்கன்னா வரவே வராது. ஒரு கடமையினால ஒருத்தர் செய்யறதுக்கும் விரும்பி ஆசைப்பட்டு செய்யறதுக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு. சிலர் கடமையினால வேலைக்கு போறாங்க, அவங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த மொழியிலே தெரிஞ்சிடும் இல்லையா? உட்காந்து ஆகணும், அங்க இருந்து ஆகணும், அப்பதான் சம்பளம். உருப்படியா செய்ய மாட்டாங்க, ஆனால் வாழ்க்கையும் உருப்படியா. ஆனா விரும்பி ஒருத்தர் செய்யறத பார்த்திருக்கீங்களா? எந்த ஒரு செயலுமே விரும்பி, நாம நற்கிரி நீ செஞ்சு தேவன் உன்னை ரட்சிப்பார், ஏற்றுக்கொள்வார் அப்படி இருந்ததுன்னா நாம எப்படி தெரியுமா செய்வோம்? ஏதோ மினிமம் எவ்வளவு செய்யணுமோ செஞ்சு விட்டுருவோம். இப்ப நாம எப்படி செய்யறோம்னா, ஐயோ இவ்வளோ ஃப்ரீயா, இலவசமாய், கிருபையாய், இரக்கமா என்னை கேட்டுக்கொண்டுட்டார் இவர், இவ்வளவு மன்னிச்சுட்டார், என்ன இவ்வளவு அன்பு காட்டிட்டார், அப்ப யாருக்கு யாருக்கு போய் நான் அன்பு காட்டலான்னு பார்த்து நான் அன்பு காட்ட ஆரம்பிக்கிறேன்.
எனக்கு இவ்வளோ இரக்கம் காட்டினார்னால நான் போய் தகுதி இல்லாதவர்களுக்கு நான் இரக்கம் காட்டுறேன், மன்னிக்கிறேன். நான் என்னுடைய அப்ரோச்சே வேற மாதிரி ஆயிடுது பாருங்க. அதனால தான் அந்த ஏனெனில் இப்படி ஏன் டிசைன் பண்ணார்னா, நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, நம்மளை ஏன் புது சிருஷ்டியா மாத்தினார், ஏன் ரட்சித்தார்? நற்கிரியைகளை செய்கிறதற்கு. எல்லாம் சொல்லுங்க, செய்கிறதற்கு. அதான் the purpose of salvation is good works, not the basis of salvation, not the reason for salvation, but the purpose, the result. So நற்கிரியைகளை செய்யாம நம்மளை விட மாட்டார், செய்ய வைப்பார். தீத்து 3:8 பாருங்க. நற்கிரியைகளை சில பகுதியில் பார்த்தீங்கன்னா பவுல் வந்து அழிச்சு பேசுற மாதிரி தெரியும், நற்கிரியைகள் கிடையாது, நற்கிரியைகள் கிடையாதுன்னு வர்றாரு. ஆனா இப்ப தீத்து 3:8 பாருங்க. அதே பவுல் என்ன சொல்றார்? இந்த வார்த்தை உண்மை உள்ளது, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள் சொல்றாரு. தீத்துக்கிட்ட சபையில போதி, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப முக்கியன்றாரு. எபிரேயர் 10:24, எபிரேயர் 13:16, யாக்கோபு 2:14-17 வாசித்தீங்க. யாக்கோபு வாசித்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்றாரு, ஒருவன் வந்து விசுவாசிக்கிறான்னு சொல்லிட்டு எந்த கிரியும் அவன் வாழ்க்கையில் இல்லைன்னா அவனுடைய விசுவாசமே செத்தது. விசுவாசமே செத்தது. ஆமாங்க, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், எனக்காக வாழ்ந்தார், எனக்காக மரிச்சார், எனக்காக அவர் உயிரோடு எழும்பினார், இன்றைக்கு உயிரோடு இருக்கிறாரு, அவர் தான் ஆண்டவர், எல்லாம் நம்புறேன்னு சொல்லிட்டு ஒரு நற்கிரியை இல்லைன்னா, ஒரு துளி அளவு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லைன்னா அவங்க விசுவாசம் உண்மையானதுனானே நமக்கு தெரியாது, கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. யாக்கோபு என்ன சொல்றாரு? அப்படி அந்த மாதிரி ஒரு நிலையில தான் இருக்கிறாங்கன்னா அது ஒரு செத்த விசுவாசம், அது ஒரு உயிருள்ள விசுவாசமே கிடையாது, உண்மையான விசுவாசமே கிடையாது. உண்மையான விசுவாசம் என்ன பண்ணும்? நம்மளை இயேசுவோட இணைச்சிருது. இயேசுவோட இணைஞ்சிட்டோம்னா நம்மளை மாத்தாம விடவே மாட்டார். ரட்சிப்பு எப்பேற்பட்ட ஒரு செயல், எப்பேற்பட்ட ஒரு காரியம்னா, நம்ம இயேசுவை சிம்பிளா தான் நம்புறோம், ஆனா அந்த சிம்பிள் நம்பிக்கை என்ன பண்ணுது? நம்மளை இயேசுவோட இணைச்சிருது. இன் கிரைஸ்ட், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம நுழைந்து விடுகிறோம். அப்போ இயேசுவோட கனெக்ட் ஆயிட்டோம்னா மாறாம இருக்கவே முடியாது. இயேசுவோட கனெக்ட் ஆயிட்டதுனால நாம நீதிமான், ஆனா இயேசுவோட கனெக்ட் ஆயிட்டதுனால மாறவும் செய்வோம். எல்லாமே இயேசுவோட கனெக்ட் ஆயிட்டதுனால நடந்தே ஆகும். பாருங்க, இப்போ நற்கிரியைகள்ல பெருகுவோன்னு சொல்ல வரேன். இன்னொரு மாற்றம் இந்த பரிசுத்தத்தில் வளர்றதுன்னா, ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கென்று நாம வாழ பார்ப்போம். உண்மையான பரிசுத்தம் என்னங்க? ஒரு மேலான ஒரு பரிசுத்தம் என்னங்க? சிலர் பரிசுத்தத்தை தப்பா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதாவது பரிசுத்தம்னு சொன்னாலே சில நேரம் சிலருக்கு அந்த வார்த்தையே பிடிக்காது. ஏன்னா அவங்க பார்த்த வரைக்கும் பரிசுத்தமானவர்கள்னா சீரியஸா ரொம்ப லைஃப் என்ஜாய் பண்ண தெரியாது, எப்படி ரொம்ப அப்படியே ஒரு சுடுமூஞ்சி மாதிரி இருந்துக்கிட்டு, அது கிடையாதுங்க பரிசுத்தம். பரிசுத்தம்னா உடனே உங்க மனசுக்கு ஒரு முகம் தான் வரணும், இயேசு ஒருத்தர் தான் வரணும். என்னது? இயேசு. வேற யார் எடுத்தீங்கனாலும் நாம உருப்படியா பரிசுத்தை எடுத்து காட்டவே முடியாது. ஆகவே தயவு செய்து சொல்றேன், பரிசுத்தத்துக்கான மிக சிறந்த எடுத்துக்காட்டு வந்து இயேசு மட்டுமே. அவரை பாருங்க, அவர் பாவமும் செய்யல, ஆனா அதே நேரத்தில் பாவிகளையும் அரவணைக்கிறாரு, பாவிகளுக்கு இரக்கம் காட்டுறாரு. இந்த காம்பினேஷன்லாம் வேற யார்ட்டையும் பார்க்க முடியாது. சிலர் வந்து ரொம்ப நான் பாவத்தை தொட மாட்டேன் அப்படின்ட்டு பாவிகள் மேல ஒரு ஈவு இறக்கமே காமிக்க மாட்டாங்க. பெரிய பரிசுத்தமாக்கும் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு நிலையில சபைக்கு வந்தாங்கன்னா அவங்கள ஏற்றுக்கொள்ள கூட மாட்டாங்க. இதுவா உண்மையான பரிசுத்தம்? சீப் இமிட்டேஷன். இயேசுதாங்க முன்மாதிரி, இயேசுதான் முன்மாதிரி. இவரக்கம் காட்டுறதுலையும் அவ்வளோ தாராளம் உள்ளவர், ஆனா அதே நேரத்தில் பாவத்தோட அவருக்கு கொஞ்சம் கூட அந்த இது இல்லை, தொடர்பு இல்லை. ஆனா பாவிகள் அப்படி நேசிக்கிறார். அப்போ இயேசுவை போல ஆயிட்டு வர்றது பாருங்க. ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு கடவுளுக்காக வாழுவது. ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு போக போக ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு கடவுளுக்குனே வாழணும்ன்ற ஒரு ஆசை வந்துடுது.
ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு எந்த நோக்கத்தோட நான் படைக்கப்பட்டனோ ரட்சிக்கப்பட்டனோ அந்த நோக்கத்தை போய் நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு அஜெண்டாவோட வாழ்றாங்க. என்ன அஜெண்டா அவங்களுக்கு? கடவுளுக்காக வாழணும், கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் உங்கள்கிட்ட இருக்கா? அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி இருக்குதா? ஒரு பெரிய நோக்கத்துக்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நோக்கம் வந்து நம்முடைய தாளந்து, திறமை, ஆற்றலோட கனெக்டடா இருக்கு. அவர் பர்பஸ் இஸ் கனெக்டட் வித் அவர் டேலண்ட்ஸ், அவர் எபிலிட்டிஸ், இல்லையா? நாம ஒரு விதமா இருக்கணும், சில நற்கிரியைகளை செய்யணும்னு முன்னாகவே திட்டம் பண்ணி நம்மளை ஒரு விதமா படைச்சிட்டார் தேவன் பிறப்பிலே. அது வந்து சில நேரம் மறைக்கப்பட்டிருக்கு. ரட்சி படைஞ்ச பிறகாவது நமக்கு அந்த தெளிவு வரணும். ஓ, எனக்குள்ள இந்த தாளந்து இருக்கு, இந்த திறமை இருக்கு, இதை வச்சு நான் இதை செய்யணும் அப்படின்னு ஒரு தெளிவு வந்துருச்சுன்னு வைங்க. அதுல நீங்க இறங்கிட்டீங்கன்னு வைங்க, பாவம் செய்யறதுக்கே டைம் இருக்காது, இல்லையா? ஒரு பெரிய ஒரு வேலை உங்களுக்கு இருந்ததுன்னா, ஒரு பெரிய ஒரு பொறுப்பு இருந்ததுன்னா, பெரிய ஒரு ஊழியம் இருந்ததுன்னா, ஊழியம்னா மினிஸ்ட்ரி இதை சொல்ல நான், கடவுளுக்காக செய்யப்படுகிற எதுவுமே ஊழியம். கடவுளுடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்யப்படுகிற எல்லாமே ஊழியம். அப்போ இதை நான் அவருக்கு செய்யணும் அப்படின்னு எந்திரிச்சு நீங்க அப்படி அதுல பிஸியா இருந்தீங்கனாலே இந்த பாவம் செய்யறதெல்லாம் குறைஞ்சிரும். ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு கடவுளுக்காக முழு மூச்சோட வேலை செய்யறது, இதுதாங்க பரிசுத்தம். கடவுளுக்காகவே வாழுவது, இதுதான் பரிசுத்தம். அல்லது இப்படி சொல்லலாம், இயேசுவை போல கேரக்டர்ல மாறிக்கிட்டே வர்றது. அப்போ நான் இவ்வளவும் சொன்னேன். நான் பரிசுத்தத்தில் வளர்றதுன்னா என்னன்றதை சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் ஏன் சொன்னேன்? நான் என்ன ஒரு அற்புதமா இருக்கும் நம்ம எல்லாருமே இப்படி வளர்ந்து வந்தா. இன்னும் கொஞ்சம் ஸ்டெடியா வளர்ச்சி இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும். யோசித்து பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கும், எவ்வளவு அருமையா இருக்கும் வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் தேவன் நமக்கு டிசைன் பண்ணியிருக்கிறார். இதனாலதான் இயேசு சிலுவையில மரிச்சார். வெறும் நம்ம இருக்கிற வண்ணமாகவே வரணும்ன்றது மட்டும் இல்ல, இருக்கிற வண்ணமா வந்து இயேசுவை போல போக போக மாறிக்கிட்டே வர வேண்டும். இப்படி வாழ்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. போக போக கடவுள் மேல அன்பு பெருகுது, மற்றவர்கள் மேல அன்பு பெருகுது. பாவத்தை போக போக வெறுக்க ஆரம்பிக்கிறோம். செயல் மாறுது, பாவம் செய்யறது குறையுது, நீதி செய்யறது அதிகரிக்குது. நற்கிரியை செய்யறோம், நற்கிரியை செய்யறப்ப கூட வித்தியாசமா செய்யறோம். நாம தானம் தர்மம் கொடுத்தா கூட கொஞ்சம் வித்தியாசமா தானம் தர்மம் கொடுக்குறோம். இப்போ எல்லாம் தான் தானம் தர்மம் கொடுக்குறாங்க, ஆனா நாம தானம் தர்மம் செய்யறப்போ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா நம்ம உலகத்துல பாத்தீங்கன்னா தானம் தர்மம் செய்யறப்போ இதனால எனக்கு என்ன கிடைக்கும்னு யோசிச்சுட்டே செய்வாங்க. இதனால நமக்கு நல்ல பேரா, இதனால நமக்கு ஒரு ஏதாவது ஒரு அட்வான்டேஜா, இதனால கடவுள்கிட்ட இருந்து ஏதோ கிடைக்குமோ, இதை தான் அவங்க மனசுல ஓடுது நிறைய நேரம். ஆனா ஒரு வளர்ந்த பரிசுத்தத்தில் வளருகிற ஒரு கிறிஸ்தவன் அவன் அப்படி செய்யறதில்லை. அவனுக்கு அதையும் தாண்டி அன்பு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. தேவன் வந்து எப்படிங்க செய்யறாரு? இவனுக்கு ஏதாவது தந்தா இவனை தருவான் அப்படின்றதுக்காக நமக்கு பாருங்க, உலகம் இப்படிதான் சிந்திக்கும். நாளைக்கு இவங்க நமக்கு எப்படி உதவலாம், நாளைக்கு நமக்கு உதவக்கூடிய ஆளுங்களுக்கு எல்லாம் செஞ்சுக்கலாம், இவங்கனால நமக்கு எந்த லாபமும் கிடைக்காதுன்னா அவங்கள சட்டையே பண்ண வேணாம். அப்படிதான் உலக திங்கிங் பாருங்க. ஆனா ஒரு உண்மையான கிறிஸ்தவன், வளர்ந்து வருகிற ஒரு கிறிஸ்தவன் அப்படி திங்க் பண்றது இல்லையா? கடவுள் அப்படி திங்க் பண்ணலையே. இவன் இருந்து என்ன கிடைக்கும்னு பார்த்தா நம்மளுக்கு உதவி செஞ்சார். நாம வந்து பலவீனர்களா இருந்தோம், பாவிகளா இருந்தோம், பாவத்தின் சேற்றில கடந்தோம், அவருக்கு விரோதிகளா இருந்தோம். அவர் கடவுள், நாம படைக்கப்பட்டவர்கள். நாம இல்லைன்னா அவரு வாழலாம், நம்ம இல்லாம அவருக்கு முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. ஆனாலும் நமக்கு இவ்வளோ இரக்கம் காட்டியிருக்கிறார், இவ்வளோ அன்பு காட்டியிருக்கார். நாம தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். அப்ப நமக்கு இவ்வளோ அவர் செஞ்சதுனால, இவ்வளோ அன்பு காட்டினதுனால நாம் அவரை போல மாறி விடுகிறோம். பரிசுத்தத்தில் வளர்றப்போ நமக்கு எப்படி ஆயிடுது? உலகத்தார மாதிரி திங்க் பண்றது இல்ல. நாளைக்கு இவங்க நமக்கு உதவாங்களா, அப்ப செய்யலாம். அப்படி இல்லை, நமக்கு உதவவே முடியாதுன்னா கூட செய்யறேன். ஏன்னா அவங்க நல்லா இருக்கணும். அவங்க மேல ஒரு கரிசனை வந்துருச்சு, அவங்க மேல ஒரு ஈவிரக்கம் வந்துருச்சு. கடவுள் அன்பாகவே இருக்கிறார், அன்பு நிமித்தமா செய்யறார். அன்பு கொடுக்காம இருக்க முடியாது. நாமும் போக போக அவருடைய அன்பினால் நிறைந்து மற்றவர்களுக்கு கொடுக்காம இருக்க முடியல. அப்போ நம்ம தானம் தர்மம் செய்யறதுல கூட வித்தியாசம் இருக்கு பாருங்க. எப்பவுமே எதையும் எதிர்பார்த்து செய்யவே கூடாது அப்படின்னு சொல்ல வரல. ஆனா அப்படிதான் செய்யறோம், இவ்வளவுதான் நமக்கு செய்ய தெரியும்னா அப்ப நாம வந்து வளர வேண்டிய விதத்துல வளரவில்லை என்றுதான் அர்த்தம். அப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. இப்படி வளர்ந்து வந்தா எவ்வளவு அற்புதமா இருக்கும். ஆனா இப்படி வளர்ந்து வர்றதுக்கு பல காரியங்கள் நடக்கணும் பாருங்க.
ஆனா சிலுவை தான் அடிப்படை. சொல்றீங்க, இப்படி வளர்ந்து வரணும்னா பல காரியங்கள் நடக்க வேண்டும். ஆனால் சிலுவை தான் அடிப்படை. அந்த எல்லாத்துக்குமே சிலுவை தான் அடிப்படை. இதை கொஞ்சம் விளக்குறேன், கேளுங்க. இப்ப நான் விவரிச்சிருக்கிறேன்ல இந்த ஒரு வளர்ச்சி, இது நல்லா நடக்கணும்னா பல காரியங்கள் நடக்கணும். என்ன மாதிரி காரியங்கள் நடக்கணும்? எப்படி ஒரு குழந்தை வளரணும்னா அதுக்கு பல காரியங்கள் நடக்கணும் இல்லையா? வளரத்துக்கான ஆற்றலை தேவன் வச்சிட்டார், ஆனாலும் பல காரியங்கள் நடக்கணும் இல்லையா? உதாரணத்துக்கு அம்மா பால் கொடுக்கணும், தாய் பால் கொடுக்கணும். அப்புறம் ஒரு காலம் வர்றப்போ அதை இன்னும் கொஞ்சம் வேற விதமான ஆகாரம் கொடுக்கணும். அந்த குழந்தையுடைய வளர்ச்சிக்கு எந்தெந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே வரணும். அது போல தான் பாருங்க, நம்முடைய பூலோக வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே ஆவிக்குரிய உண்மைகளை பிரதிபலிக்குது, ஆவிக்குரிய உண்மைகளை உதாரணப்படுத்துகிறது. அப்போ ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படிதான் பாருங்க. மறுபடியும் பிறந்த நமக்கு சில காரியங்கள் நடக்கணும், அப்பதான் வளர்ச்சி ஒழுங்கா வரும். என்ன மாதிரி காரியங்கள் நடக்கணும்? வசனம் போதிக்கப்படணும். கரெக்ட் தானே? வசனம் போதிக்கப்படணும். அந்த வசனத்தை நாம கேட்கணும். ஏன்னா குழந்தைக்கு பால் எப்படியோ நமக்கு தேவனுடைய வசனம் தாய்ப்பாலை போல வேத வசனம் ஆகாரத்தை போல வர்ணிக்கப்படுகிறது, அப்பத்தை போல வர்ணிக்கப்படுகிறது. அப்போ ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு எப்படி இந்த பால் அப்பெல்லாம் முக்கியமோ, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வசனம் முக்கியம். அப்போ வசனம் போதிக்கப்படும். அதனால தான் இயேசு சீஷர்களுக்கு கட்டளையிடுறப்ப என்ன சொன்னார்? உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சு சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமஸ்தானத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்தவைகளை அவர்களுக்கு போதியுங்கள். சொல்லுங்க, போதியுங்கள். ஞானஸ்தானம் கொடுத்துட்டு டாடா பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டேன்னு சொல்லல அவரு. ஓகே, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, அவங்க ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு, ஃபினிஷ், பாய், போயிடுன்னு சொல்ல. அதனால தான் அப்போஸ்தலர்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் கொடுத்துட்ட பிறகு அப்படியே விட்டுற மாட்டாங்க. அங்கே ஒரு சபை தொடங்கும், அந்த சபையில் தொடர்ந்து போதனைகள் கொடுக்கப்படும். தேவனே அப்படி டிசைன் பண்ணிட்டாரு. ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு போதனை கிடைக்கணும். அப்போ ஒருத்தர் போதிக்கணும், அந்த போதனையை ஜனங்க கேட்கணும், அது அவங்களுக்குள்ள போகணும். போக போக அவங்க மனம் புதிதாக்கப்படும். அப்போ பாருங்க, வசனம் முக்கியம், உங்க மனம் முக்கியம். மனம் புதிதாக்கப்படணும். கேட்க கேட்க மனம் புதிதாக்கப்படுறதுன்னா என்னது? புதிய விதத்துல சிந்திக்க தொடங்கணும். வாழ்க்கையை பற்றி புதிய விதத்தில் சிந்திக்க தொடங்கணும், கடவுளை பற்றி புதிய விதத்தில் சிந்திக்க தொடங்கணும், நம்மளை பற்றி புதிய விதத்தில் சிந்திக்க தொடங்கணும், குடும்பத்தை பற்றி புதிய விதத்தில் சிந்திக்க தொடங்கணும், வேலை குறித்து புதிய விதத்தில் சிந்திக்க தொடங்கணும். எந்த அளவுக்கு நாம வசனத்தின் வெளிச்சத்தினால புதிய விதத்தில் சிந்திக்க தொடங்குறோமோ அந்த அளவுக்கு அந்தந்த ஏரியால வாழ்க்கையில வெற்றி பெறுவோம், வளர்ச்சியை அடைவோம். அதனால்தான் உதாரணத்துக்கு சமீபத்தில் அப்பா திருமண வாழ்க்கையை குறித்து போதிச்சாங்க. கிறிஸ்தவ திருமணம் என்ற தலைப்பில் எவ்வளவு வாரங்கள் போதிச்சாங்க இல்லையா? ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த போதனை அவசியம். ஒரு கிறிஸ்தவம் ஆயிட்டாங்கன்றதுனால ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படியே ஜொலிச்சிரும் கிடையாது. அப்படி கிடையாது. சில நல்ல கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, ஆனா அவங்க திருமண வாழ்க்கையில பெரிய ஒரு தோல்வியை பெற்றிருக்கலாம். ஏன்னா அதை குறித்த போதனை நமக்கு வேதத்திலிருந்து வரணும். அந்த போதனை ஏற்றவாறு நம்ம மனதை நம்ம புதிதாக்க வேண்டும். ஒருத்தருக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆச்சுன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? உலகம் சொல்றதெல்லாம் நம்புறதை விட வேதம் சொல்றதை அவங்க நம்பினாங்கன்னா எப்படி இருக்கும்? உலகம் இந்த திருமணத்தை குட்டிச்சார ஆக்கி வச்சிருக்கிறதுனால தான் சபையிலையும் சில திருமணங்கள் அப்படி ஆகி விடுகிறது. உலகத்தினுடைய புத்தி திருமணம் வர்றப்ப அவங்க ஒரு விதமா சிந்திக்கிறாங்க, பொண்ணு பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கறதுலே ஒரு விதமா சிந்திக்கிறாங்க, அப்புறம் அதை கல்யாணம் பண்றதுல ஒரு விதமா பண்றாங்க, கல்யாணம் பண்ண அவங்கள நடத்துறத ஒரு விதமா பண்றாங்க. எல்லாமே அவங்களுக்குன்னு சில விதங்கள் இருக்கு. நம்முடைய விதம் வேற மாதிரி, இதன் அடிப்படையில் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு இல்லையா? அப்போ கிறிஸ்தவ திருமணத்தை குறித்த அந்த வேதத்தினுடைய போதனை நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கறதே ஒரு விதமா பார்ப்போம், கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறப்போ அதை ப்ரொசீட் பண்றதே ஒரு விதமா போகும். அது கல்யாணம் நடந்த பிறகு அவங்களோட ஒன்னா சேர்ந்து வாழ்ற விதம், அவங்கள நடத்துற விதம், அவங்கள்ட்ட பேசுற விதம், அவங்கள ஏற்றுக்கொள்ற விதம், அவங்கள மன்னிக்கிற விதம் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் நடந்தாதான் இந்த வளர்ச்சி ஸ்டெடியா நல்லா இருக்கும். திருமணத்தை குறித்த போதனை வரணும், நமக்கு எல்லாத்த குறித்தையும் போதனையும் வர வர மனம் புதிதாக புதிதாக
டோட்டலா லைஃபை பத்தி வேற மாதிரி நம்ம சிந்திக்கணும். உலகத்தார் மாதிரி சிந்திக்காம வேற மாதிரி சிலது பாருங்க, நம்மளும் அவங்களும் சேமா தான் சிந்திக்கிறோம். 2+2 4 தான், நமக்கும் சரி அவங்களுக்கும் சரி. ஆனா வாழ்க்கையின் முக்கியமான விஷயங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, the Christian world view is very different from the world view out there. இங்க தான் மாற்றம். இது மாற மாற லைஃப் மாறிடும். திங்கிங் மாற மாற உங்க திருமண வாழ்க்கையில வெற்றி, குடும்பத்துல வெற்றி, வேலையில வெற்றி. அப்போ இதெல்லாம் நடக்கணும்னு சொல்ல வரேன். வசனம் போதிக்கப்படணும், மனம் புதிதாகணும். இது நடக்கணும்னா ஆவியானவர் உதவி செய்யணும். ஆவியானவர் உதவி செய்யாம ஒரு பிரசங்கியாருக்கே இது புரியாது, ஜனங்களுக்கு நிச்சயமா புரியாது. ஆவியானவர் உதவி செய்யணும். இயேசுவோட தொடர்ந்து நாம் நிலைத்திருக்க வேண்டும். இயேசு சொன்னார்ல, நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் அதிக கனி தருவீர்கள். இதெல்லாம் இயேசுவோட நிலைத்திருக்க தான் வருது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ காரியங்கள் இதில் முக்கியமாக இருக்குது. வசனம் முக்கியமாக இருக்குது, மனம் புதிதாகுதல், நல்ல ஒரு போதகர், ஆவியானவருடைய உதவி, இயேசுவோட இப்படி நம்ம தொடர்ந்து கனெக்ட் ஆகி இருக்கிறது மூலமாக தான் கனியே தரும். இவ்வளவும் இருந்தாலும் இதற்கெல்லாத்துக்கும் அஸ்திபாரம் அல்லது அடிப்படை சிலுவை தான். இன்றைக்கு ஏன் நான் இதை பற்றி போதிக்கிறேன்னா, இவ்வளவும் இருந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்குமே அஸ்திபாரமா இருக்கிறது என்னது? இயேசுனுடைய சிலுவை. இயேசுனுடைய சிலுவை இல்லைன்னா இந்த வசனம், மற்ற போதனை, இந்த மனம் புதிதாகுதல், இது எதுவுமே வேலை செய்யாது. சரிங்களா? இதுதான் எல்லாத்துக்குமே அடிப்படை, இதுதான் எல்லாத்துக்கும் அஸ்திபாரம். இயேசு நமக்காக வாழ்ந்ததுனால, மரிச்சதுனால, உயிரே கொடுத்ததுனால, உயிரோடு எழுப்பினதுனால இப்போ அவருடைய வசனம் போதிக்கப்படலாம், நீங்க புரிஞ்சுக்கலாம், மனம் புதிதாகலாம், ஆவியானவருடைய உதவி உங்களுக்கு இருக்கலாம். ஆவியானவர் பாருங்க, ஆவியானவரே எப்படி நமக்குள்ளாக வாசம் பண்ண முடியும்? நாம ரத்தத்தினால் கழுவப்படலன்னா அதுவே நடக்கவே முடியாது. இயேசு கல்வாரி சிலுவையில் நமக்காக மரிக்கலன்னா, உயிரோட எழும்பலன்னா, எந்த அடிப்படையில் அவரோட நாம ஜாயின் ஆகுறது? அதெல்லாம் நடக்கவே முடியாது. இப்போ இதுதான் எல்லாத்துக்கும் அஸ்திபாரம். ஒரு பில்டிங்க்கு எப்படி அஸ்திபாரம் தான் ஸ்டார்டிங் பாயிண்டோ, அஸ்திபாரத்தின் மேலதான் வீடே கட்டப்படுது. ஆனா கண்ணுக்கு தெரியல. அந்த மாதிரி நாம போக போக வளர்றதுக்கான அஸ்திபாரம் சிலுவை. ஆனாலதான் சிலுவையில மரிச்ச உடனே அவர் கர்ட்டனை கிழிச்சார். இதை வச்சு அவங்கள மாத்திடலான்ற ஒரு எண்ணத்தோட தான் ஏன் கர்ட்டனை கிழிச்சார் தேவன். அவர் அது மூலமா ஒரு பெரிய ஸ்டேட்மெண்டே சொல்றாரு. என்ன சொல்றாரு? இயேசு மரிச்சதுனால இதை வச்சு அவங்கள நான் ஏற்றுக்கொள்ளலாம், இதை வச்சு அவங்கள மாத்திடலாம். சிலுவை தான் இந்த எல்லாத்துக்குமே அஸ்திபாரமா இருக்குது. அது இல்லைன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு பவரே இருக்காது. யோசித்து பாருங்க, சிலுவை இல்லைன்னா ஆவியானவர் நமக்குள்ளாக வசிக்க முடியாது. இயேசுடைய ரத்தத்தினால் நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்பதான் ஆவியானவர் நமக்குள்ளாக வசிக்க முடியும், நமக்கு உதவி செய்ய முடியும். சிலுவை இல்லைன்னா நம்ம இயேசுவோட இணைக்கப்பட முடியாது. எல்லாத்துக்குமே அஸ்திபாரம். அது மட்டும் இல்ல, சிலுவையின் வல்லமையினாலதான், சிலுவையினாலதான் இதெல்லாமே நம்முடைய தொடர்ந்து நமக்கு இருக்கிற அந்த வளர்ச்சியே சிலுவையின் அடிப்படையில் தான் வருது என்பதை பல விதத்தில் சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு விதம் அதாவது எல்லாத்துக்கும் அஸ்திபாரமாக இருக்குது. அது ஒரு விதம் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் சிலுவைக்கும் நம்முடைய வளர்ச்சிக்கு என்னங்க கனெக்ஷன்? இதுதான் அஸ்திபாரம். சிலுவை தான் அஸ்திபாரம். சிலுவைக்கும் நம்முடைய வளர்ச்சிக்கு என்னங்க கனெக்ஷன்? சிலுவை நம்முடைய மோட்டிவேஷனாக இருக்குது. நம்முடைய மோட்டிவேஷன் வேணும்ல. என்ன மோட்டிவேஷன்? 1 கொரிந்தியர் 6:20 பவுல் சொல்றாரு பாருங்க, சிலுவை வச்சு எப்படி மோட்டிவேட் பண்றாரு பாருங்க. இந்த ஜனங்க, கொரிந்து ஜனங்க பரிசுத்தத்தில் ஆக்சுவலாக வளரணும். சரிங்களா? புதிய ஏற்பாட்டிலே கொஞ்சம் மோசமான ஒரு சபை கொரிந்து சபை. அந்த சபைக்கு எழுதுறாரு, பரிசுத்தத்தில் அவங்கள வளர சொல்றாரு, வாழ்க்கையை மாற்ற சொல்றாரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த பட்டணத்தில் கொஞ்சம் அந்த ரோம கலாச்சாரம் இருந்தது, வேசித்தனம் ரொம்ப கூடி இருந்தது. உதாரணத்துக்கு அவங்க கலாச்சாரத்திலே கலந்து இருந்தது. அவங்க தேவர்களை வணங்குறப்போவே அதெல்லாம் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தில் பட்டணத்தில் சுவிசேஷம் போய் அதனால ஜனங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வராங்க. அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க. அந்த ஒரு கலாச்சாரத்திலேருந்து வர்றதுனால சில நேரம் சிலர் எப்படி இருந்தாங்க கொரிந்து சபையில், சபைக்கும் வந்துக்கிறாங்க, சபையிலையும் இருக்கிறாங்க, ஆனால் அந்த பழைய ஒரு வாழ்க்கையிலும் ஈடுபட்டுக்கிறாங்க. பவுல் அதை பற்றி கேள்விப்பட்டு தான் எழுதுறார். அவர் சொல்றாரு, இல்லை நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது,
நீங்க வித்தியாசமானவர்களாய் இருக்க வேண்டும். அவங்களை மோட்டிவேட் பண்றப்போ எப்படி மோட்டிவேட் பண்ற பாருங்க. 1 கொரிந்தியர் 6:20, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். விலை கொடுத்து ஒன்று வாங்கினார்ப்பா. எதுக்கு? இந்த மாதிரி வாழ்க்கையை திரும்ப வாழ்றதுக்கா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. இயேசு உயிரே கொடுத்து ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டெடுத்தார். ஒரு பெரிய விலையை கொடுத்து உன்னை வாங்கினார். நீ உனக்கே சொந்தம் அல்ல, நீ அவருக்கு சொந்தமானவன். உன்னுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம், தேவ ஆலயமாய் இருக்கிறது. 19ஆம் வசனத்தில் சொல்றாரு. அப்போ நீ விலை கொடுத்து வாங்கப்பட்டவன். நீ இப்படி வாழாத. தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். மோட்டிவேட் பண்ற பாருங்க. 1 பேதுரு 14 19 இந்த மோட்டிவேஷன் பார்க்கலாம். நீங்க எப்படி பேதுரு சிலுவையை வச்சு அவங்கள வேற மாதிரி வாழணும்னு மோட்டிவேட் பண்றாரு. என்ன சொல்றாரு நீங்க வாசித்து பாருங்க. 1 பேதுரு 14 19 நான் வாசிக்க விரும்பல. ஆனா அவர் சொல்றாரு, எப்பா முன்ன வாழ்ந்த மாதிரி வாழாதீங்க, உங்க நடத்தையை மாத்தி கொள்ளுங்க, பரிசுத்தமா இருங்க. ஏன்னா நீங்க இந்த வெள்ளி பொண்ணுனால மீட்கப்படவில்லை, விலையேற பெற்ற மாசற்ற விலையேற பெற்ற இயேசுடைய ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறீங்க அல்லவா? அப்போ நீங்க அந்த பழைய வாழ்க்கையை வாழாதீங்கன்றாரு. அதை வச்சுக்கிட்டு இதை சொல்றாரு பாருங்க. இப்படி இவ்வளவு விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் நீங்க பழைய வாழ்க்கையை வாழாதீங்க. அப்போ மோட்டிவேஷன், ஃபவுண்டேஷன், மோட்டிவேஷன், அப்புறம் பவர் வல்லமை. சிலுவைக்கும் நம்ம பரிசுத்தத்தில் வளர்றதுக்கு என்ன கனெக்ஷன்? சிலுவை தான் நமக்கு அந்த பவரை கொடுக்குதுங்க. பவரை கொடுக்குது. எப்படி சொல்றது? இங்க இருக்கிற எல்லா பவருக்கும் மெயின் ஸ்விட்ச்னு ஒன்று இருக்கும்ல. மெயின் ஸ்விட்ச். எல்லா ஸ்விட்சையும் ஆன் பண்ணி மெயின் ஆன் பண்ணலைன்னா ஒரு லைட்டு கூட எரியாது. யோசித்து பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் எவ்வளோ ஸ்விட்ச் இருக்கும். இல்லை நான் எல்லா ஸ்விட்சையும் ஆன் பண்ணிட்டேங்க, ஆனால் அந்த மெயின் ஸ்விட்சை ஆன் பண்ணாதான் இதெல்லாம் வேலை செய்யும். அந்த மாதிரி சிலுவை நடந்ததுனால, இயேசு சிலுவையில் மரிச்சதுனால தான் இந்த மற்ற எல்லாத்துக்கும் ஒரு பவர் உண்டாயிடுது. எது? வசனம் போதிக்கப்படுறப்போ ஒரு பவர் இருக்குது. ஜனங்க அந்த வசனத்தை கேட்கிறப்போ அது அவங்க மனசுக்குள்ள போய் மனசை புதிதாக்குறதுக்கு ஒரு பவர் இருக்குது. அவங்க போய் வாழ்க்கையில் அதை அப்ளை பண்றப்போ ஒரு பவர் இருக்குது. அவங்கள வளர வைக்குது பாருங்க. பவர் அங்கிருந்து வருது, மெயின்ல இருந்து வருது. இயேசுடைய கல்வாரி சிலுவை தான் அந்த மெயின் பவர் சுவிட்ச் மாதிரி பாருங்க. இயேசுடைய ரத்தம், இயேசுடைய ரத்தம், இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை. நாம ரட்சிக்கப்பட்டப்போ நாம ரத்தத்தால தெளிக்கப்பட்டோம். கரெக்ட் தானேங்க? ரட்சிக்கப்பட்டப்போ நாம் என்னங்க செஞ்சோம்? பெருசா ஒன்றும் செய்யல. நாம இயேசுவை நம்புறோம்னு சொன்னப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு? நம்மளை கழுவி சுத்திகரிச்சு, ரத்தத்தினால் தெளிச்சு சுத்திகரிச்சு நம்மளை பரிசுத்தமாக்கிட்டார் என்று வேதம் போதிக்குது பாருங்க. அதன் மூலம் அவர் பெரிய பவரையே கொடுத்துட்டார். உங்களுக்கு தெரியுமா? நீங்க ரட்சிக்கப்பட்டப்போ நிறைய காரியங்கள் நடந்தது. ஒரு குழந்தை பிறக்கிறப்போ நிறைய காரியம் நடக்குது, அந்த குழந்தைக்கே தெரியல. கரெக்டா? அப்புறம் சில வருடங்கள் பிறகு நாம பெற்றோர் நாம குழந்தைக்கு சொல்லுவோம், நீ இந்த ஆஸ்பத்திரியில் பிறந்த, இந்த டைம்ல பிறந்த, நீ பிறந்தப்போ இது நடந்தது அது. அவங்க கேட்கறப்போ அவங்களே சந்தேகப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்மள உண்மையிலே சொல்றாங்களா இவங்க, சும்மா ஏதோ கதை கட்டுறாங்களா? ஏன்னா சில நேரம் நம்ம ரொம்ப விவரிச்சு சொல்லுவோம், அந்த பிள்ளைக்கு அது தெரியவே தெரியும். அது போலதான் பாருங்க, அதெல்லாமே ஆவிக்குரிய வாழ்க்கையை உதாரணப்படுத்துகிறது. நாம மறுபடியும் பிறந்தப்போ கூட பல காரியங்கள் நடந்தது, நமக்கே தெரியல. அது வேதத்துல போதிக்கப்படுது. அதை வாசிக்கிறப்ப நமக்கே நம்புறது கஷ்டமா இருக்கு. உதாரணத்துக்கு இந்த 1 கொரிந்தியர்லயே பாருங்க. இப்ப நீங்க கொரிந்தியர்ல தான் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். 1 கொரிந்தியர்ல 6ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் வாசித்தோம். கொஞ்சம் முன்னால போய் வாசித்தீங்கன்னா, இந்த ஒழுங்கீனமா வாழுகிற இந்த கொரிந்தியர்களை எப்படி தெரியுமா இவர் சரி பண்றாரு? ரட்சிக்கப்பட்டப்போ அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 6:11, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். இதுக்கு முன்னால வாசித்தீங்கன்னா ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க, அப்படி இருந்தீங்கன்னு சொல்றாரு. அப்புறம் பாருங்க 11, ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். யார்கிட்ட சொல்றாரு? கொரிந்து சபையார்ட்ட சொல்றாரு. ஒழுங்கினமா வாழ்ற சிலர் சரி பண்ணணும்னு எப்படி போதிக்கிறாரு? ஒழுங்கத்தை சரி பண்ணுன்னு சொல்லாம ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? எப்பா
நீ மறந்துட்டியா? நீ இயேசுவின் நாமத்தினாலே ஆவியினாலே கழுவப்பட்ட, சுத்திகரிக்கப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்ட, நீதிமான்களாக்கப்பட்ட. எப்படி சொல்றாரு பாருங்க. அவங்களுக்கு ஏற்கனவே என்ன நடந்திருக்குன்னு சொல்லி அதை வச்சு இப்ப நீ உன்னையே சரிப்படுத்திக் கொள்ளுன்றார். எடுத்தோன்னா பைபிள் பாருங்க, எப்பவுமே உலகத்தில் என்ன சொல்லுவாங்க, நீ தப்பான இதை செய்யறியா, இதை செய்யாத, இதை செய். பைபிள் அப்படி அப்ரோச் பண்றதே கிடையாது. நம்முடைய வாழ்க்கை மாறணும்ன்ற சப்ஜெக்ட் வர்றப்போ பைபிள் எப்படி தான் போதிக்கு தெரியுமா? நீ ரட்சிக்கப்பட்ட உனக்கு என்ன நடந்து தெரியுமா? நீ மறுபடியும் பிறந்து பண்ண நடந்து தெரியுமா? நீ கழுவப்பட்டீர்கள், சொல்லுங்க கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அவன் நாம பொதுவா பரிசுத்தமாகிறதுனா அது ஒரு வளர்ற ஒரு காரியமா யோசிக்கிறோம். ஓகே, லைஃப் மாறிட்டே வர்றது, கேரக்டர் மாறுறது, அல்லது நடத்தை மாறுறது, செயல் மாறுறது, அதுதான் பரிசுத்தமாகப்படுறதுன்னு யோசிக்கிறோம். ஆனா இங்க பவுல் போதுமான அளவுக்கு மாறாதவங்களை பார்த்து என்னன்னு சொல்றாரு? நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். என்ன அர்த்தத்தில் சொல்றாரு? பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். இவங்க ஆக்சுவலா பெருசா கேரக்டர்ல ஒன்றும் மாறல, நடத்தையில ஒன்றும் மாறல, அவங்கள பார்த்து பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். என்னங்க அர்த்தம்? அதுக்கு தான் பைபிளில் பரிசுத்தமாகப்படுறதுனா என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கணும். பைபிளில் இப்போ நாம் பரிசுத்தமாகறதுனா இந்த வளர்ச்சியே யோசித்துக்கிட்டு இருப்போம், சரியா? ஆனால் பைபிளில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான அர்த்தம் இருக்குது. சொல்லப்போனால் அதுதான் ஃபர்ஸ்ட் முக்கிய அர்த்தம். அது என்ன தெரியுமா? பரிசுத்தமாக்கப்படுறது என்ன தெரியுமா? தேவனுக்கென்று பிரித்தெடுப்பது. தேவனுக்கென்று பிரித்தெடுப்பது. தேவனுக்கென்று பிரித்தெடுப்பது. அதாவது பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்ப்பீங்க, பாத்திரத்தை பரிசுத்தப்படுத்தணும் வேதம். ஆசாரியனுக்கு கட்டளை கொடுக்கப்படுது, பாத்திரத்தை எப்படி பரிசுத்தப்படுத்துறது, பலிபீடத்தை எப்படி பரிசுத்தப்படுத்துறது, எல்லாம் கட்டளை கொடுக்கப்படுது. பாருங்க என்ன அர்த்தம்? பாத்திரத்தை எப்படிங்க பரிசுத்தப்படுத்துறது? அந்த பாத்திரம் என்ன பாவம் செஞ்சது? அர்த்தம் என்னன்னா, அந்த பாத்திரத்தை தேவனுக்கென்று பிரித்தெடு. அப்படின்னா உன் கிச்சன்ல இனி பயன்படுத்தாத, வேற எதுக்கும் பயன்படுத்தாத, இதை கடவுளுடைய ஆராதனைக்கென்று மட்டும் பயன்படுத்து. கடவுளுக்கென்று பிரித்தெடுக்கப்படுகிறது. அப்போ அந்த அர்த்தத்தில் சொல்றார் பவுல் இங்க. இதுதான் ஆக்சுவலா ரெண்டு அர்த்தமும் இருக்கு பைபிள்ல. தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்படுறதும் பரிசுத்தமாக்கப்படுறது என்று விவரிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் சில வேத பகுதிகளில் பார்த்தீங்கன்னா போக போக நாம வளர்றதையும் பரிசுத்தமாகப்படுறதுன்றதையும் சொல்லும். உதாரணத்துக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. எபிரேயர் பாருங்க. எபிரேயர்ல ஒரே அதிகாரத்தில் கிட்ட ரெண்டு அர்த்தமும் பார்க்கலாம் நீங்க. ஸோ ஒரே வார்த்தையை சில வேற வேற அர்த்தத்தில் பைபிள் பயன்படுத்துது பாருங்க. அது நம்ம புரிஞ்சுக்கணும். எபிரேயர் 10:10 பாருங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் பலியிடப்பட்டதனாலே, சிலுவை ஒரே தரம் பலியிடப்பட்டதனால நாம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம். எல்லாம் சொல்லுங்க, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். சரி, நடந்து முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்லுது. 14ஆம் வசனம் பாருங்க. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை, இப்ப பாத்தீங்களா டென்ஸ் மாறிடுச்சு. பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். 10ஆம் வசனம் என்ன சொல்லுச்சு? நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்லுது. 14ஆம் வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை, போக போக பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள். அப்ப எதுங்க சரி? ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டோமா அல்லது போக போக பரிசுத்தமாக்கப்படுகிறோமா? ரெண்டுமே சரிங்க. ஒரு விதத்துல ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டோம், இன்னொரு விதத்துல பரிசுத்தமாக ஆகிட்டே வரும். எந்த விதத்துல பரிசுத்தம் ஆயிட்டே வரும்? நம்முடைய நடத்தை மாறுது, நம்முடைய கேரக்டர் மாறுது, வாழ்க்கை மாறுது. எந்த விதத்துல ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டோம், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டோம். இது எப்படி நடந்தது? இயேசு சிலுவையில மரிச்சதுனால நடந்தது. இன்னும் விவரமா சொல்லணும்னா, இயேசுடைய ரத்தம் நம்முடைய உள்ளத்துல தெளிக்கப்பட்டதுனால நாம் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டோம். அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? அதுக்கு இந்த உதாரணத்தை சொல்றேன். பிள்ளை பிரதிஷ்டை. பிரதிஷ்டை, பிள்ளை பிரதிஷ்டை. இந்த சபையில நம்ம பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறது இல்லை. பிள்ளைகளுக்கு என்ன பண்றோம்? பிரதிஷ்டை செய்கிறோம். பிள்ளை பிரதிஷ்டை அது வெறும் பேருன்றது மட்டும் இல்லை, அது வெறும் ஒரு சடங்கு மட்டும் இல்லை, அது ரொம்ப ஒரு அர்த்தமுள்ள ஒரு காரியம். சில அர்த்தம் இல்லாமல் அது ஒரு சடங்கு போல செஞ்சுட்டு போறாங்க ஜனங்க. பிள்ளை பிரதிஷ்டை என்னங்க? அந்த பிள்ளை பிரதிஷ்டை செய்யறதுன்னா கடவுளுக்கென்று பிரித்தெடுப்பது. அதுதான் பிரதிஷ்டையினுடைய அர்த்தமே, சரிங்களா? அந்த பிள்ளையை பிரதிஷ்டை பண்றப்போ நாம் என்ன சொல்றோம்? இந்த பிள்ளை கடவுளுக்குனே வாழட்டும், கடவுளுடைய நோக்கத்தை செய்யட்டும், கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் சொல்றோம், சரிங்களா?
பிள்ளை பிரதிஷ்டை. அந்த பிரதிஷ்டை யார் செய்கிறாங்க கேட்டிங்கன்னா பெற்றோர் முக்கியமாய் சபையோட சேர்ந்து செய்கிறாங்க. சிலர் நினச்சிக்கிறாங்க பாஸ்டர் தான் செய்கிறாரு, குழந்தைய மட்டும் போய் பாஸ்டர் கையில் கொடுத்து பாஸ்டர் மட்டும் பிடிச்சி பாஸ்டர் மட்டும் ஆசீர்வச்சா எல்லாம் சூப்பரா மேஜிக் மாதிரி எல்லாமே. பிரதிஷ்டையை கரெக்டாக செய்யணும்னா பெற்றோருக்கு அங்கே முக்கிய பங்கு உண்டு. ஏன்னா அந்த பிள்ளையின் மீது முழு உரிமை பாஸ்டருக்கு கொடுக்கப்படவில்லை, பெற்றோருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் பிள்ளையின் மீது உரிமை யாருக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு? நாட்டை விட, அரசாங்கத்தை விட, சபையை விட, பாஸ்டரை விட பெற்றோருக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. யோசித்து பாருங்க, கடவுள் உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பையும் மேன்மையும் கொடுத்திருக்கிறார். வாயை திறந்து உரிமையோட யார் சொல்ல முடியும் தன்னுடைய பிள்ளைய பற்றி இந்த பிள்ளை கடவுளுக்காகவே வாழட்டோன்னு? பாஸ்டர் சொன்னா பத்தாது, யார் சொல்லணும்? பெற்றோர் சொல்லணும். கடவுள் உரிமையை பெற்றோர்கிட்ட கொடுத்துட்டாரு. அந்த குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது, அது குழந்தை. அப்போ அங்கே அர்த்தமுள்ள விதத்தில் இந்த குழந்தை கடவுளுக்காகவே வாழட்டும், கடவுளுடைய சித்தத்தை செய்யட்டும், கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும்னு சொல்லக்கூடியவர்கள் பெற்றோர்கள். சபை பெற்றோரோட சேர்ந்து அந்த பிரதிஷ்டையை செய்து, அந்த பிரதிஷ்டை செஞ்சதுனாலே நாளைக்கு அவங்க நல்லா இருப்பாங்க. சிலர் அதை நம்புவாங்க, சிலர் நம்புறது இல்லை. அதனால தான் கைத்தட்டு கொஞ்சம் அப்படி இதாக வருது. ஆனால் சிலர் அதை நம்புவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில, நான் சிலர் சொல்லி கேட்டிருக்கேன். அவங்களுடைய மகனை பிரதிஷ்டை செஞ்சாங்க, அப்புறம் அவன் ஒரு மாதிரி தாறுமாறாக போயிட்டான். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, அந்த தாய்மார் சொல்லுவாங்க, ஆனால் அவனை ஒப்பு கொடுத்துட்டேன், கடவுளுக்குன்னு ஒப்பு கொடுத்துட்டேன், அவன் என்ன ஆனாலும் அவன் போக முடியாது, வந்துடுவான் திரும்ப. அவங்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, கடவுளுக்குன்னு நான் ஒப்பு கொடுத்துட்டேன், அவன் வந்துடுவான்றாங்க. அவங்களுடைய பிரதிஷ்டையில் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னாலும் ரொம்ப தூரம் போக முடியாது, கடவுள் அவனை கொண்டு வந்துடுவார். ஏன்? பிரதிஷ்டை பண்ணிட்டேன். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நாம ரட்சிக்கப்பட்டப்போ இயேசுடைய ரத்தத்தினால் நாம் தெளிக்கப்பட்டோம். இந்த தெளிக்கப்பட்ட ஜனம் நாம பழைய ஏற்பாட்டில் தெளிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு அர்த்தம் போய் பார்த்தீங்கன்னா சுத்திகரிக்கப்படுறது, பரிசுத்தமாக்கப்படுறது. அதனால தான் பவுல் என்ன சொல்றாரு கொரிந்தியருக்கு, கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தம். அடிஷனலா சொல்றாரு பாருங்க, வெறும் கழுவப்பட்டீர்கள் சொல்லி விடல, பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். அதாவது அழுக்கா இருந்தோம், கழுவப்பட்டோம். அழுக்கா இருந்தோம், அசுத்தமா இருந்தோம், சுத்தமானோம். ஆனா அதோட முடிச்சிடல, பரிசுத்தமாக்கி விட்டார். பரிசுத்தமாக்கி விட்டார்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே பரிசுத்தமாக்கி விட்டார்னா என்ன அர்த்தம்? ஒரு குழந்தைய நாம எப்படி கடவுளுக்கு என்று பிரித்து எடுக்கிறோமோ அது போல தேவனே நம்மை அவருக்கென்று பிரித்தெடுத்து விட்டார். நாம தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டோம். அல்லது இப்படி சொல்லலாம், தேவனே நம்மளை தமக்கென்று பிரதிஷ்டை செய்து விட்டார். தவறான ஒரு திசையில போய் கொண்டிருந்த நாம் திடீர்னு திரும்பி இயேசுவே உம்மை நம்புறேன், என்ன ரட்சியோன்னு சொன்னோம், அவ்வளவுதான் சொன்னோம். அவர் என்ன பண்ணாரு? வெறும் கையா நம்ம கையை நீட்டணும், நம்ம கையை பிடிச்சி அவர் என்ன பண்ணிட்டாரு? கழுவிட்டாரு, சுத்திகரிச்சிட்டாரு, பரிசுத்தமாக்கிட்டாரு. அதாவது என்ன பண்ணிட்டாரு? இனி நீ எனக்கு தான் வாழ்ற அப்படின்ட்டாரு. நாம பொதுவா நம்முடைய அந்த ஒப்பு கொடுக்கிறது, நம்முடைய அர்ப்பணிப்பை தான் பெருசா நினைப்போம். ஆண்டவரே நான் உமக்கு மட்டும் தான் வாழ்றேன், நீர் என்னுடைய ஆண்டவர் அப்படின்னு நம்ம அறிக்கை செய்தது பெருசா நினைப்போம். ஆனா நாம அப்படி அவர் சொல்றப்போ அவர் என்ன சொல்றாரு? இனி நீ எனக்கு தான் வாழ்ற. அவர் சொல்லிட்டார்ல, இப்ப நாம அவருக்காக தான் வாழுவோம். ரட்சிக்கப்படுறப்போ அப்படி ஒரு செயல் நடக்குது. அதை தான் பைபிள் பரிசுத்தமாக்கப்பட்டோம் என்று விவரிக்குது. என்ன சொல்லுங்க? நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம், இயேசுவின் ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டோம். இயேசுடைய ரத்தத்துக்கு இப்படிப்பட்ட வல்லமை இருக்கு பாருங்க. இருக்கிற கரையை நீங்க செய்யறது மட்டும் இல்லாம நம்முடைய உள்ளம் இயேசுடைய ரத்தத்தினால் தெளிக்கப்படுறப்போ அங்க வேற ஒரு காரியம் நடக்குது. அசுத்தத்திலிருந்து சுத்தம் போறதுன்னு மட்டும் இல்ல, சுத்தத்திலிருந்து பரிசுத்தம் என்ற ஒரு நிலைக்கு போகிறோம். உள்ள மாத்தி விட்டுறாரு. நம்மளை தமக்கென்று பிரதிஷ்டை செய்ததுனால அதுதான் ஒரு பேசிஸ் ஆயிடுது, ஒரு ஃபவுண்டேஷன் ஆயிடுது, ஒரு அஸ்திபாரம் ஆயிடுது, ஒரு அடிப்படை ஆயிடுது. அந்த அடிப்படையினால நாம தொடர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர்ந்து கொண்டே போவோம். சொல்றது புரியுதாங்க? ஒருவேளை சில நேரம் கடவுள்கிட்ட இருந்து தூரமா போனா கூட கொண்டு வந்துருவார். என்ன? அவர் தான் சொல்லிட்டார்ல, நீ எனக்கு தான், நீ எனக்கு தான் வாழ போற. அவர்
சொல்லுகிற செயல், அவர் செய்கிற செயல். நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோன்னு பைபிள் சொல்றப்போ அவரால் ஆக்கப்பட்டோம் தான் அர்த்தம். டிவைன் பாசிவ்னு சொல்லுவாங்க. யாரோ ஆக்கினது மாதிரி பேசுவோம், ஆனா கடவுள் தான் அதை செய்தார். என்ன சொல்ல வரேன், நம்ம பரிசுத்தத்தில் வளர்றதுக்கான வல்லமை, பவர், மெயின் ஸ்விட்ச் ஆன் பண்ண மாதிரி எப்போ ஆன் பண்ணி விட்டார்னா, ரட்சிக்கப்பட்ட அந்த க்ஷணப்பொழுதில் நம்முடைய ரத்தத்தினால தெளிச்சு பரிசுத்தமாக்கி விட்டார். நீ இனி எனக்காக தான் வாழப்போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டதுனாலே எல்லா ஸ்விட்சும் ஆன் ஆக தொடங்குது. அடுத்தது அப்புறம் வசனம் போதிக்கப்படுறப்போ ஆவியானவருடைய உதவினால மனம் புதிதாகி இயேசுவோட நிலைக்க நாம வளர்ந்து கொண்டே வருகிறோம். இதுக்கெல்லாம் அடிப்படை சிலுவை தான். இயேசுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டதனால தான் ஆவியானவர் உள்ள வந்து செயல்படுகிறார். அப்புறம் ஆவியானவர் ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வருகிறார். போக மாத்திக்கிட்டே இருக்கிறாரு, நம்மளோடவே இருக்கிறார். ஆனா இயேசு ரத்தம் இல்லைன்னா ஆவியானவரே வர முடியாது. அந்த ரத்தம் தெளிக்கப்படுறது தான் ஃபவுண்டேஷன், அஸ்திபாரம். பாருங்க, அடிப்படை. அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டதுனால ஆவியானவர் வராரு, புதிய ஆவி நமக்கு கிடைக்குது, புதிய ஒரு இருதயம் நமக்கு கிடைக்குது, மறுபடியும் பிறக்கிறோம். இது எல்லாத்துக்குமே அஸ்திபாரம் வந்து சிலுவை தான், மெயின் ஸ்விட்ச் தான். இதெல்லாம் யோசித்து பாருங்க. இயேசுடைய ரத்தத்தினால் நீங்க தெளிக்கப்பட்டீங்க. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் சொல்வோம், வாயத்தோரன் சொல்வோம், இயேசுடைய ரத்தத்தினால் நான் தெளிக்கப்பட்டேன், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டேன். உள்ளத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டார் தேவன். ஆகவே அவருக்காகவே வாழுவேன். அவருக்காக வாழணும்னா நாமளும் ஒத்துழைக்கணும். ஆனா நம்ம ஏன் திறமை ஒத்துழைக்கிறோம்? தெளிக்கப்பட்டோம், அதனால தான் ஒத்துழைக்கிறோம். யோசித்து பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா எப்படிங்க ஒரு ஆள் அவ்வளோ மாறுவாங்க? ஆசையே மாறுது, விருப்பமே மாறுது, உத்வேகமே மாறுது, மோட்டிவே மாறுதுன்னா உள்ள என்னமோ நடந்திருக்குங்க. வெறும் வெளியே மாத்தினா பத்தாது. சிலர் சொல்றாங்க, நான் வந்து மாறிட்ட பிறகு ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேன், இயேசு ஒன்றை வரேன்னு. தயவு செய்து அந்த தப்பை செய்யாதீர்கள், நேரத்தை வீணாக்காதீர்கள். இருக்கிற வண்ணமாகவே வாங்க. அவர் என்ன பண்ணுவாரு? உங்களை தெளிச்சாருன்னா நீங்க மாறிடுவீங்க. அந்த நாள் முதற்கொண்டு மாற்றங்கள் ஏற்படும். உங்க ஆசையை மாற்ற நீங்க வல்லவர் இல்லை, அவர் வல்லவர். இயேசுடைய ரத்தத்துக்கு அப்படிப்பட்ட வல்லமை உண்டு. உங்க வாழ்க்கையில போதுமான அளவுக்கு பரிசுத்தத்தில் வளர்ச்சியை நீங்க காணலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா திரும்ப இந்த சத்தியத்தை நம்புங்க. என்ன சத்தியத்தை? நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன் அப்படின்றது உங்களுக்கு நினைப்படுத்திட்டீங்கனாலே அதனாலே நீங்க வித்தியாசமா வாழுவீங்க. நாம் கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். இப்போ நாம அதை போய் வாழ்க்கையில காமிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் நாம கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும். இல்லாத ஒன்றை வாழ்ந்து காமிக்கிறது இல்லை, உள்ள இருக்கிற ஒரு மாற்றம், கடவுளே ஏற்படுத்தின ஒரு மாற்றத்தை நாம வாழ்க்கையில போய் செயலாற்றுகிறோம். நன்றி சொல்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இவ்வளோ பெரிய ஒரு செயலை நீர் செய்திருக்கிறீர். எங்களை ரட்சித்தப்போ நாங்கள் பெருசா ஒண்ணுமே செய்யலை, உண்மை விசுவாசிச்சோம், அவ்வளவுதான். வெறும் கையனா வந்தோம். ஆனால் நீர் எங்களை கையை பிடித்து எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறீரே. ஓ தேவனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வருங்கால வளர்ச்சிக்காக எல்லாத்தையும் ரட்சிக்கப்படுற அந்த நேரத்திலேயே தொடக்கி விட்டதுக்காக நன்றி. அதற்கு அஸ்திபாரமாய் சிலுவை இருக்குது என்பதை கண்டு உணர்ந்து பாராட்ட செய்வீராக. சிலுவை இல்லைன்னா ரட்சிக்கப்படவும் முடியாது, பரிசுத்தத்தில் வளரவும் முடியாது, எதுவுமே இருக்காது. ஆனால் அது சிலுவை இருக்கிறதுனால, நீர் சிலுவையில் மறிச்சதுனால இப்போ போக போக பாவத்தை நாங்கள் மேற்கொண்டே வந்து பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற்று உமக்காக அதிகமாய் வாழ்ந்து இந்த பூமியிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வல்லவர்களாக எங்களை நீர் ஆக்குறதுனால உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. எல்லா தடையும் சிலுவை எப்படி எடுத்து போட்டதுன்னு தொடர்ந்து சத்தியத்தை வெளிப்படுத்த ஆண்டவரே. சிலுவையினுடைய மேன்மையை தொடர்ந்து எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே. அதனுடைய பவரோட ஒவ்வொரு நாளும் வாழ செய்யும் ஆண்டவரே. என்ன தேவை இருந்தாலும் சிலுவையை நோக்கி பார்த்து அதிலிருந்து பதிலை பெற எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஓ நீர் அடிக்கப்பட்டதனால உம்முடைய தழும்புகளால் அவர்கள் குணமானார்கள் என்று நம்பி சுகத்தை பெற உதவி செய்யும் ஆண்டவரே. ஏழ்மைத்தனத்தில் வேலை இல்லாம
ஒரு பெரிய பண தேவையோட தவிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஓ நாங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படி நீர் தரித்திரரானீர், எல்லாத்தையுமே இழந்தீர், சாபமானீர், அதன் மூலமா நாங்கள் ஆசீர்வாதத்தை பெறும்படி இப்படி ஆனது என்பதை நம்பி ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க செய்ய ஆண்டவர். எல்லாத்துக்குமே உடைய சிலுவையை நம்பி சிலுவையினுடைய பவரோட வாழச் செய்யும். தொடர்ந்து ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக ஆக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு என்றைக்கும் இருப்பதாக.